இந்த இனிமையான காலை வேளையில் நமக்கு சிந்தனை விருந்து அளிப்பதற்காக அம்மா பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரியிலேருந்து புத்தேரியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ தொலைவில் இருந்ததுன்னா என்னென்னா அமாவாசைனால் போயிடுச்சு. ஏன்னா எனக்கே தெரியாது. நான் அன்றைக்கி புக் பண்ணும்போது பார்த்தா அக்டோபர் 2 சரி காந்தி ஜெயந்தி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் புக் பண்ணேன். அப்புறம் தான் தெரியுது அது மாலை அமாவாசை. நமக்கு என்ன தெரியுது அமாவாசை பௌர்ணமி. ஸோ அம்மாவோடைய டேட்டுமே எனக்கு கிடச்சதுலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் வருவாங்க. ஏன்னா எல்லாம் வந்து பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டதால் கொஞ்சம் பொறுமையாக தான் வருவாங்க. ஸோ இருக்கிற அன்பர்களுக்கு நம்ம அம்மாவை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறிமுக உரையை நான் அம்மா அறிமுகப்படுத்திட்டு அம்மா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். நம்மளுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ஜாகிரா பர்வீன் அம்மா அவர்கள், டாக்டர் அம்மா அவர்கள். ஸோ பேராசிரியர் அவர்கள் டாக்டர் ஜாகிரா பர்வீன் அம்மா அவர்கள் கடந்த 28 வருடங்களுக்கு மேலாக நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தில் தன்னை வைத்துக்கொண்டு குருவாஞ்சி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையை சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். மேலும் அம்மா அவர்கள் சென்னை அடுத்த காட்டாங்குளத்தில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் 18 வருடங்களாக உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார்கள். மேலும் அம்மா அவர்கள் அக்குபஞ்சர் ஹீலர் மற்றும் வர்மணி கூட பல என்ஜிஓக்களுக்கு கல்வி ஆலோசகராகவும் கல்லூரியில் யோகா ஒருங்கிணைப்பாளர் மற்றும் யோகா சிகிச்சை பயிற்சியாளராகவும் இருந்து சிறந்ததொரு குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை பெற்ற அம்மா அவர்களை உங்களின் சார்பாக வணங்கி வருக வருக என்று நம்முடைய எஸ்ஏஜி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பாகவும் வருக வருக என்று அம்மா அவர்களை வரவேற்கின்றோம். மேலும் வாழ்க்கை திருத்தங்கள் என்ற தலைப்பில் நல்ல ஒரு சிந்தனை அளிக்குமாறு அம்மா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க நிற்கணும். இன்னைக்கு நிறைய ஜூம்லலாம் கூட அம்மா வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. நாங்கள்லாம் ஜூமில் தான் முதல்ல கொரோனா டைமில் நிறைய ஸ்பீச்செல்லாம் கொடுப்பாங்க. நான் அந்த ஸ்பீச்செல்லாம் கூட நான் அவங்களுக்கெல்லாம் நம்மளோட இதெல்லாம் குரூப்லலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அடிக்கடி கேளுங்க அம்மாவோட இது. ஓகேங்களா? நான் அம்மாவோட இருந்து பதவி என்ற தலைப்பில் நான் அம்மாவோட ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கேன் ஜூமில் வரும்போது. ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் தான் நான் எடுத்து இப்போ நான் சொன்னேன். ஓகேவா? நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவருள் சிந்தித்தல் தாமே. வாழ்க வளமுடன். அம்மா புக் பண்ணும்போது எனக்கு தெரியும் இன்னைக்கு மகாலய அமாவாசைன்னு. ஆனால் நான் நினச்சேன் சரி அமாவாசைக்கு வருவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 3 மணி வரைக்கும் இருக்குங்க. 3 மணி வரைக்கும் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து இங்கே புக் பண்ணி வரும்போது என்னோடய ஸ்டூடெண்ட் தான் புக் பண்ணி கொடுத்தான். சரி நான் 8:30 கிளம்புங்கம்மா போதும்னாங்க. நான் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்தோம், இல்லைன்னா தாம்பரம் வந்து வரணும். சரி இங்கேருந்து இப்படி அவுட்டர் ரிங் ரோடு பிடிச்சா ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஆட்டோ போட்டு தரேன் அப்படின்னு சொன்னான். சரி நான் ஆட்டோ போட்டால் கரெக்டாக அது மாங்காடு கோவிலில் நிற்கிது. அது உள்ளாரையே ஒரு மண்டபம் இருக்குது. நான் அது உள்ளே போயிட்டேன். இன்னும் கொஞ்சம் இதாக இருந்தது. நல்ல வேலை அங்கே கேட்டுட்டேன் உட்காந்து மைக் எடுக்காமல். ஜாகிரா பர்வீன் என் பேர். ஜெயந்தி அம்மா இங்கே இருக்காங்களா, ஜெயந்தி அம்மா இருக்காங்களா அப்படின்னு அவருக்கு தெரியல. நான் இல்லை என் ஒய்ஃபை கூப்பிடுறேன் அப்படின்ட்டார். என்னை இறக்கி விட்ட ஆட்டோ அங்கேயே நின்றுது. நான் கட் பண்ணிட்டேன். ஆனால் நான் சொன்னோடனே நீங்கள் மேப்பை பார்த்து வாங்கினோடனே அவர் வந்து கரெக்டாக நார்த் மெட்ராஸ் போல் இருக்கு அந்த ஆள். அவர் என்ன சொல்கிறாரு, ரோடே இல்லாமல் இருக்குது, எப்படி போகிறது, இதில் தான் போகணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு. அவர் ஆட்டோ அதை விட மோசமாக இருக்குது, ஆனால் அது தெரில, ரோடே நல்லா இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை நீங்கள் போங்க, அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு. அதாவது யாருக்கு எது எப்பப்போ கிடைக்குமோ எப்படி வரணுமோ அதாவது அப்படி எப்படி நடக்கும், அவ்வளோதான். நம்ம எதை தேடிட்டு இருக்கோமோ அது நம்மளை தேடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து இங்கே வர்றதுக்காக முன்னாடியே மனசில் வந்து இது பண்ணிட்டேன். அம்மா வந்து 2-3 தடவை கேட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒரு நாள் கூட லீவ் இருந்ததுன்னா நான் சிதம்பரம் போயிடுவேன். இவங்க ஒரே நாள் தான். நான் லீவ் எடுத்தால் 2 நாளாக எடுக்க முடியாது, வியாழன் வெள்ளி 2 நாளாக எடுக்க முடியாது. அதனால நான் கேட்டோடனே அம்மா சொன்னாங்க இல்லை ஒரு நாள் கரெக்டாக புதன்கிழமை தான் அம்மா வருது அப்படின்னு. ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொன்னது. அது என் ஊர் வந்து சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதம்பரத்துக்கு இன்னொரு பேர் சிற்றம்பலம்னு பேர். சிற்றம்பலம் பேரம்பலம்னு சொல்லுவாங்க. சிற்றம்பலம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட ஆகினை. பேரம்பலம்ங்கிறது துரியம்.
அன்னம் பரிபாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் சொல்லுவாங்க. எப்போயுமே அங்கே சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நெசவு பிரதான தொழில், நிறைய முதலியாருங்க இருப்பாங்க. பிரதான தொழில் நெசவு. அந்த நெசவில் பார்த்தீங்க அப்படின்னா 8 கைலி ஒன்றா நெய்வாங்க. அதுக்கு பேர் ஒரு பாவாடைன்னு பேர். பாவாடைன்னா இப்போ நம்ம இருக்கிற 3 மீட்ரு இல்லை, அந்த 8 கைலி ஒன்றா சேர்த்தா எவ்வளோ பெருசு இருக்குமோ அது ஒரு பாவாடை. அந்த ஒரு பாவாடை ஃபுல்லாக சம்பா அரிசியை வந்து இது பண்ணி நடராஜாவுக்கு அபிஷேகம், அதாவது அன்ன அபிஷேகம் சொல்லுவாங்க. அதை மாதிரி பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக விநியோகம் பண்ணுவாங்க. நம்ம சாமிக்கு கொடுத்தா அது நெய்வேத்தியம், சாமிக்கிட்டேருந்து நமக்கு வந்து அது பிரசாதம். அப்போ அந்த மாதிரி பிரசாதமாக எல்லாருக்கும் வர்றதுனால அன்னம் பரிபாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிதம்பரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஸ்தலம் அது. ஏன்னா ஆகாய தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பஞ்சபூதங்களில் தெரிஞ்சுக்கணும், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு. நிலம் அப்படிங்கிறது வந்து மண் தத்துவம், நம்ம உடம்புல உடம்பாக இருக்குது. அப்போ உடலில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், மண்ணை வந்து எவ்வளோ தூரம் போற்றி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி நம்ம உடம்பையும் பாதுகாப்போம். நீங்கள் பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணும்போது கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னா அந்த தவம் மண் தத்துவத்தை நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது என்னோட கால் வலி நீங்குது, கை வலி நீங்குது, இல்லை அந்த இடத்துல வந்து அணுக்கள் நல்லா இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு மானசீகமாக நினச்சி பார்த்துக்குறோம், அவ்வளோதான். அப்போ மண் தத்துவத்துக்கு எப்படி வச்சுருக்காங்க பக்தி மார்க்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரமும் திருவாரூரும் சொல்லுவாங்க. காஞ்சிபுரமும் மண் தத்துவம், ஏகாம்பரேஸ்வரர், தியாகராஜ சுவாமிகள்னு சொல்லுவாங்க திருவாரூர். அப்போ திருவாரூருக்கு பிறக்க முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாரூராக இருக்கட்டும் காஞ்சிபுரமாக இருக்கட்டும் பிறந்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பக்தி உள்ள இடம். நான் திருவாரூரை சுற்றி அவ்வளோ ஜீவ சமாதிகள் இருக்குது, அவ்வளோ கோவில் இருக்குது, சப்தவிடங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ இது வந்து மண் தத்துவம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது நிலம் நீர்னு வச்சுருக்காங்க. நீர் வந்து உடம்புல எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா, ரத்த ஓட்டம் 5.5 லிட்ரு நமக்கு ஒரு ஆளுக்கும். அந்த 5.5 லிட்ரு ரத்தத்தில் என்னென்னு இருக்குது, ஹீமோக்ளோபின் இருக்குது, ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளையணுக்கள், ரத்த சிறுதட்டுக்கள்னு சொல்லுவோம். அந்த ஹீமோக்ளோபின் வந்து ஒரு லேடிஸ் அப்படின்னா 11 கிராம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 11 இல்லை அப்படின்னா நம்ம சோகையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா டிசீஸும் வரும். நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் அதிகமாகும். ஏன்னா ரத்த சிவப்பணுக்கள் ஜாஸ்தியாக இருந்தால் தான் ஆக்சிஜன் இன்புட் நிறையா இருக்கும், நம்ம வந்து பிரிஸ்காக இருப்போம், தூக்கம் வராமல் இருக்கும், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா நம்ம தவம் பண்ண சரியாகும். அப்போ நீர் அப்படிங்கிறது குளிர்ச்சி இல்லையா? அப்போ அதுக்கு வந்து எங்கே வச்சுருக்காங்கன்னா திருவானைக்காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜம்புகேஸ்வரர்னு பேர், ஜம்புலிங்கம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த திருவானைக்காவல் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி பக்கத்தில் இருக்குது. திருச்சிக்கு பெரிய ஃபேமஸ் என்னன்னா எறும்பு வழிபட்டு தான், யானையும் வழிபட்டு தான். திருவரம்பூர்னா எறும்பூர், அதாவது திருவரம்பூர் எறும்பு வழிபட்ட ஸ்தலம். அது திரு ஆனைக்காவல் அப்படின்னா யானை வழிபட்ட ஸ்தலம், அதனால திரு ஆனைக்காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. திரு ஆனைக்காவல் தான் நீரோட தத்துவம். நிலம் நீர் நெருப்பு. நெருப்புக்கு எதை சொல்லுவோம் அப்படின்னா நம்ம உடல்ல உள்ள சூடு. நம்ம உடம்புல உள்ள சூடு அதிகமான ஜுரம், சூடு கம்மியான ஜன்னி. அப்போ உடம்பு சூடை நம்ம எப்பயுமே கரெக்டாக பாதுகாத்துக்கணும். கரெக்டாக நிலம், அதாவது நெருப்பிலிருந்து வரக்கூடிய காந்தலை கதிர்கள் நமக்கு ஒத்தனவாகவே அமைந்து நன்மையை செய்விக்குமாக அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு ஒரு இதை சொல்லிக்கிறோம், சங்கல்பத்தை. இதெல்லாம் ஏன் நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்னா, அந்த சங்கல்பம்லாம் சொல்ல சொல்ல உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பதிவாயிடும். அதனால நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அந்த பஞ்சபூதங்களோட தொடர்பு கொள்ளும் போது கரெக்டாக தொடர்பு கொள்ளுவீங்க. இப்போ நீரை வந்து அதிகமாக வேஸ்ட் ஆக்க மாட்டீங்க. பைப் ஒன்று வீட்டில் ரிப்பேர் ஆகுச்சுன்னா கரெக்டாக இது பண்ணுவீங்க. வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், தண்ணியை திறந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதை மூடி வச்சுட்டு வரணுங்கிறது இருக்கும். அப்போ இதெல்லாம் நீரோடு நம்ம தொடர்பு கொண்டு நீரோடு இருக்கிறதுனால அதெல்லாம் தெரியும். நெருப்புக்கு வந்து முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர்னு சொல்லுவாங்க. இடைக்காடரோட சித்தர் ஜீவ சமாதி அங்கே இருக்கு. நீங்கள் வந்து எல்லா நாள்லையும் போகிறத விட இப்போ நவம்பர் டிசம்பர் ஜனவரி நல்ல குளிர்காலமாக இருக்கும். அந்த சுவாமிக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நம்ம ஒரு சூடை உணர முடியும். அதுதான் அதோட சிறப்பு. வேற எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? அதாவது ஏதொன்றும் அறியாமல், அதை என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா பொருளிலும் இறைவன் இருக்கின்றான், எல்லா பொருளிடத்தும் இறைவன் இருக்கிறது, ரெண்டையும் வச்சுக்கலாம். இருத்தல் என்பதன் தொகுத்தல் விகாரமே இறைவனப்பட்டது. இப்போ இந்த இதில் இப்போ என்கிட்ட இறைவன் இல்லையா, உங்கள்கிட்ட இல்லையா, எல்லாத்தையுமே இருக்கு.
அதை எப்படி எங்கே உணர்றோம் அப்படிங்கிறது தான் இறைவன் அப்படிங்கிறது, வேற எதுவுமே இல்லை. உடம்பு ஃபுல்லாக உயிரோட்டம் இருக்குது, உயிர் துகள்கள் இருக்குது, உயிர் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட உயிர் சக்தி பேசுறதுல இருக்கு, நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கேட்கறதுல இருக்கு. அப்போ இந்த உயிர் சக்தி, உயிர் ஓட்டம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும், அதை நிறுத்த முடியாது. இந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ சைக்காலஜிஸ்ட், மனையியல் நிபுணர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மனம் அப்படிங்கிறது மூளை சிந்திக்கிறதுல இருக்கு. மற்றவங்க ஆத்மார்த்தமாக உள்ளவங்க, ஆன்மீகவங்களாம் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, ஹார்ட்ல இருக்கு. ஏன்னா நம்ம இதயபூர்வமாக சொல்கிறோம் அப்படின்னா ஹார்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மனம் அப்படிங்கிறது மூளையா இல்லை இருதயமா அப்படின்னா அது ஒரு பெரிய தப்பு. தலையிலேருந்து கால் வரைக்கும் உயிரோட்டம் இருக்கு. உயிர் ஓட்டத்தை நிறுத்தணும். ஏதாவது ஒரு அடிபட்டுச்சுன்னா பிளட் வருது, அதை நிறுத்தணும்னா அந்த உயிரோட்டம் அந்த இடத்துல சரியாகும். அதனால மனுஷி 5 ஓட்டமா வச்சிருக்காங்க: ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம், உயிரோட்டம்னு வச்சிருக்காங்க. அப்ப இதெல்லாம் சேர்ந்து இந்த 5 ஓட்டத்துல ஏதாவது இணக்கமா இருந்ததுன்னா கரெக்டா போயிட்டே இருக்கும். ஏதாவது சின்ன பிணக்கு இருந்தது அப்படின்னா அது வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறதுங்கிறதுனால தான் இந்த டாப்பிக்கே நான் கொடுத்தேன். வாழ்க்கைன்னு ஆக்சுவலாக மேனேஜ்மெண்ட்டில் ஒரு இது வந்து லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையோட இதை எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும். இளமையில் ஒரு மாதிரி இருக்கும், மிடில் ஏஜில் ஒரு மாதிரி இருக்கும், வயோதிகத்தில் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ இந்த எல்லா வயசுலேயும் நம்ம வாழ்க்கையை எப்படி நேசிப்போம், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது. சரி, மேனேஜ்மெண்ட்டுன்னு கொடுத்தா வாழ்க்கையின் மேலாண்மைன்னு போயிடும். அது எல்லாமே என்ன நினச்சிப்போம்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும் நினச்சிப்போம். அதனால அதுவும் முக்கியம். அப்போ திருத்தங்கள் என்னென்னலாம் திருத்தம் பண்ணுனா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் வாழ்க்கையின் திருத்தங்கள் அப்படின்ற டாபிக். இப்போ திருவண்ணாமலை சொல்லியாச்சு. திருவண்ணாமலை நெருப்புக்கு உரிய ஸ்தலம். அப்போ நெருப்புக்கு உரியதுன்னா நம்ம உடம்புல நெருப்பு வந்து உடல் சூடு. இப்போ நிலம், நீர், நெருப்பு முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது காற்று. காற்றுக்கு எதை சொல்லுவோம் அப்படின்னா காளஹஸ்தி சொல்லுவோம். காளஹஸ்தி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாயு அப்படிங்கிறது உடம்புல எதுவாக இருக்குது. காற்று வந்து என்ன, நம்மளோட பிராணனாக இருக்குது. பிராணன் வந்து பஞ்சபிராணா, உபபஞ்ச பிராணான்னு சொல்லி பிரிப்பாங்க. பிராணனில் என்னென்ன, பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன். அப்போ பிராணங்கிறது மூச்சு காற்று, அது ஹார்ட்லேருந்து மூக்கு வரைக்கும் உள்ளது பிராணன். அதுக்கு மேலே வந்து இருக்கிறது அபானங்கிறது மலக்குடல் காற்று, நம்மளோட வாயு மண்டலம், அதாவது வாத மண்டலம்னு சொல்லுவாங்க. வயிற்றுலேருந்து ஆரம்பித்து கால் வரைக்கும் கீழே இருக்கிறது வாத மண்டலம். அதில் இருக்கிற காற்று மலக்குடல் காற்றுன்னு வச்சுக்கோங்க, தான் அபானன். அதுக்கு அடுத்தது உதானன். அப்படின்னா கரெக்டாக தொப்புலேருந்து 3 விரல் கடை வச்சிங்கன்னா அது உதானன் பேர், அந்த காற்று உதானன். சமானன்னா நம்மளை சமப்படுத்துறதுக்கு, எல்லா காற்றையும் சமப்படுத்துறதுக்கு சமானன். வியானன்னா உடல் அழுகாமல் இருக்கிறதுக்கு வியானம். இப்போ வந்து பிரமிடில் கொண்டு போய் ஒரு பொருளை வைக்கிறாங்க, ஒரு இதில் வைக்கிறாங்க, இந்த மாதிரி இதில் கீழே இது ஆக்சுவலாக மேடப் ஆஃப் வுட்டுன்னா ஒன்றும் பண்ணாது, ரிசீவ் பண்ணிக்காது எனர்ஜியை. இது காப்பராவோ இல்லை அயனாவோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இரும்பாவோ இல்லை செம்பாவோ இருந்தது அப்படின்னா இது வான்காலத்தை வந்து உள்ளார ரிசீவ் பண்ணி வச்சுக்கும். இதில் ஒரு பிளேடை ஷேவ் பண்ணிவிட்டு இதை வச்சோம்னா 10 வருஷம் கழித்து எடுத்தால் கூட அந்த பிளேடு அப்படியே இருக்கும். அது என்ன இருக்குது அப்படின்னா வியானன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வியான காற்று அப்படின்னா நம்ம உடல் அழுகாமல் பாதுகாக்கிறது வியானம். உடம்பு நம்ம இறந்து போய் ஒரு 2.5 நாளைக்கு வந்து எல்லா ஓட்டமும் இருக்கும். அதுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதையெல்லாம் உருகி தண்ணியாக போகும். அப்புறம் எலும்பு இப்படி எல்லாம் மாறும் இல்லையா. வியானன் இருக்கிற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். நிறையா தவம் பண்ணி தவசீலர்களாக இருந்தாங்க அப்படின்னா இப்போ எங்கள் இதுலெல்லாம் கொண்டு போய் அடக்கம் தான் பண்ணுவாங்க. அப்போ அடக்கம் பண்ணும்போது சில இதை வெட்டி எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தோன்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வச்ச மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வியானன் இன்னும் அழியலை, அதனால் அந்த உடல் அப்படியே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா. அப்போ காற்று நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு காற்றை வந்து கரெக்டாக கையாளுறோமோ உங்களோட எண்ணம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. பிராணம் அப்படிங்கிறது உயிர் காற்று, யாமங்கிறது ரெகுலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. எவ்வளோ காற்று உள்ளார எடுக்கணும், எவ்வளோ நேரம் வைக்கணும், எப்படி வெளியில் விடணும், ஆக்சிஜன் எவ்வளோ நமக்கு இருக்கணும், எல்லா செல்களையும் எப்படி ஆக்சிஜன் ஊடுருவணும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட பிராணாயாமா. அதில் 167 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது 2, அதுதான் நம்ம கொடுக்குறோம், நாடி சுத்தியும் தண்டியோட சுத்தியும். நாடி சுத்தி கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம், மூச்சு வந்து ஒரு பக்கம் மூச்சை எடுத்து அடுத்த பக்கம் விடுறோம், இந்த பக்கம் எடுத்து அந்த பக்கம் விடுறோம்.
இதுக்கு இன்னொரு பேர் சுகப்பிராணாயாமான்னு பேர். எல்லா பிராணாயாமாவும் உடம்பு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த நாடி சுத்தி, தண்டுவட சுத்தி, சீதாளி, சிப்காரின்னு ஒரு 4 மட்டும்தான் உடம்பை கூலாக்கும். அந்த கூலாக்குறதுனால இந்த நாடி சுத்தி நீங்கள் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா இடகலை பின்கலைன்னு சொல்லுவோம். அதுக்காக தான் 2 பாம்பை போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஈடா பிங்களா 2 நாடியும் சேர்ற இடம் சுஷ்மனான்னு பேர், சுழிமுனைன்னு பேர். மகர்ஷி ஆகினைன்னு வச்சுருப்போம். நமக்கு அதுக்கு இன்னொரு பேர் ஆக்ஞா சக்கரான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆக்னையில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல தான் அது அங்கேருந்து குண்டலினி மகாசக்தி அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வருது. அப்போ அந்த 2 இதுவும் பிராண சக்தி இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல நம்மளால் கவனிக்க முடியுது. பிராணாயாமம் வந்து இப்போ சுகப்பிராணாயாமா பண்ணிவிட்டு ஒரு பறவையை கொண்டு வந்து நம்ம முன்னாடி வச்சோம்னா 2 பக்கமும் அந்த பறவையோட ரெக்கை பறக்கணும். எல்லோரும் இப்போ மூச்சை கை வச்சு பாருங்கள் எந்த இடத்துக்கு வருதுன்னு. ரைட்டில் தான் இருக்கும். சர ஓட்டம்னு பேர். 4 நாளிகை இங்கே ஓடணும், அடுத்து 4 நாளிகை ஓடணும். ரைட்டு லெஃப்ட்டு ரைட் லெஃப்ட்டு ரைட் லெஃப்ட்டுன்னு அது மாறிக்கிட்டே இருக்கும். சர ஓட்டம்னு பேர். அந்த சர ஓட்டத்தை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக பண்ணுறோமோ தியானம் பண்ணும்போது அது நடுவில் இருக்கும். சரியா? ஒன்று அம்மா, இன்னொன்று அப்பா. அம்மா வந்து உணர்ச்சி அப்படிங்கிறது அம்மா, அறிவு அப்படிங்கிறது அப்பா. அது எப்பயுமே சூரியன் சந்திரன் வச்சுருப்பாங்க. சூரியன் அப்படின்னா சூடாக இருக்கும் அப்பா, சந்திரன்னா குளிர்ச்சியாக இருக்கும் அம்மா. அப்போ சூரியன் சந்திரன் தான் ஈடா பிங்கலான்னு சொல்லுது. அதுதான் மற்றவங்கெல்லாம் ஹடயோகம்னு வச்சுருக்காங்க. ஹானா சூரியன், டானா சந்திரன். அந்த தான் ஹடயோகம் அப்படின்னு சொல்கிறது. அதில் என்ன பண்ணுறாங்க, சூரிய நமஸ்காரம், ஆசனாஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி அவங்க சுழிமுனையை இயக்கிறதுக்கு ஒரு வழியாக வச்சுருக்காங்க. நம்ம சுழிமுனையெல்லாம் ஆல்ரெடியே தொட்டு இயக்கிட்டோம் ரீச்சை கொடுத்து. அதனால தான் நமக்கு வந்து ஆக்னா சக்கரத்தில் வச்சு தியானம் பண்ணுறது ஃபஸ்ட்டு தீட்சையும் அதுதான் சொல்கிறது. அப்போ பிராணனை எவ்வளோக்கு எவ்வளவோ நீங்கள் இது பண்ணுறீங்களோ அப்போ வந்து கையால் தெரியுதோ அப்போ நம்ம உடம்புல வந்து உள்ளுக்குள்ளே வாசின்னு ஒன்று இருக்கும். அந்த வாசியை வந்து இயக்கிறதுக்கு நம்மளோட தியானம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் மகர்ஷி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தியானம் பண்ணுறதுக்கு 20 நிமிஷம் உட்காரணும், 18 நிமிஷம் தியானம் பண்ணுவோம், இல்லை 12 நிமிஷம் தியானம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பாட்டு, கடவுள் வாழ்த்து, இறை வணக்கம், குரு வணக்கம் எல்லாம் முடிஞ்சு 12 நிமிஷம். 12 நிமிஷமும் நம்ம வந்து தியானத்தில் ஒன்றி உணர்ந்து இருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். அது வந்து சீனியர் ஜூனியர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இன்றைக்கி என்ன மன அலைச்சூழல் இயக்கமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தவம் சித்திக்கும். நம்ம வீட்டில் யார்கிட்ட சண்டை போட்டு, இல்லை வெளியில் யார்கிட்ட சண்டை போட்டு, மனசில் ஏதாவது ஒன்று நினச்சி அப்படியெல்லாம் வந்து தியானத்தில் உட்காந்தோம்னா அன்றைக்கி அவ்வளோதான் சித்திக்கும். அதனால என்ன பண்ணணும்னா எப்பயுமே தாமரையில தண்ணீர் போல் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுதான் இப்படி தான் அப்படின்னு நடைமுறையை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா பாதி பிரச்சனை தீர்ந்துடும். அப்போ பிராணாயாமா எப்போ நாடி சுத்தியும் தண்டுவட சுத்தியும் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு வந்து எதுலாம் தவம் 2 வேளை பண்ணும்போது நாடி சுத்தி பிராணாயாமம் இது தண்டுவட சுத்தி வந்துடும். நீங்கள் வந்து கபாலபதி வந்து சேர்த்து பண்ணிடுவீங்க, மூச்சு பயிற்சி பண்ணிடுவீங்க. எல்லா எக்ஸசைஸை விட மூச்சு பயிற்சிக்கு பக்காவாக இருக்குது. மூச்சு பயிற்சி பண்ணதுக்கப்புறம் வஜ்ராசனத்தில் உட்கார முடியும். நிறைய பேருக்கு தெரியாது, வஜ்ராசனத்தில் உட்கார முடியலன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு வஜ்ராசனத்தில் உட்காந்திங்கன்னா உட்கார முடியும் அட்லீஸ்ட். அதாவது நல்லா உட்கார முடியாட்டியும் 75% சரியாயிடும். அப்போ நீங்கள் மூச்சு பயிற்சியை பண்ணி வஜ்ராசனத்தை உட்காரத்துக்கு பழகிக்கணும். என்னால் முடியல அப்படின்னு சொன்னோன்னா உடம்புக்கு சொல்கிறத நம்ம கேட்குற மாதிரி ஆகிடும், நம்ம சொல்கிறத உடம்பு கேட்காது. அப்போது அதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் பழகணுமோ பழகிக்கணும். இப்போ வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று சொல்லியாச்சு. காளஹஸ்தி அந்த இதுக்கு காளஹஸ்தியில் 3 இது சேர்ந்து தான் ஒரு லிங்கமாக இருக்கும். கீழே இருக்கிறதுக்கு பேர் ஆவுடைன்னு பேர், மேலே இருக்கிறதுக்கு லிங்கம்னு சொல்லுவோம். அது சிலந்தி, யானை, காளஹஸ்தி. ஹஸ்தினா யானை, அந்த சிலந்தியோட இது இருக்கும், உருவம் இருக்கும். அப்புறம் இன்னும் 1 சேர்ந்தது தான், 3 சேர்ந்தது தான் அந்த இது. ஆக்சுவலாக மெய்தீண்டா திருமேனின்னு ஒரு 5 இடத்துல லிங்கம் இருக்கும். மெய்தீண்டா திருமேனி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை போய் தொட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ஆவுடைக்கு ஒரு வேஷ்டி கட்டுவாங்க. அந்த வேஷ்டி கட்டும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் காளஹஸ்தியில் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குச்சை வச்சு தான் எல்லாத்தையும் எடுத்து அந்த இடத்துல செட் பண்ணுவாங்க. ஏன்னா கையால் அதை செய்ய மாட்டாங்க.
ஏன்னா அந்த மாதிரி வேத ஆகமங்கள் அங்கே பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்ரீசக்கரம் வச்சு அந்த ஸ்ரீசக்கரத்தை தரையோடு வச்சு அதுக்கு மேலே தான் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அப்படி பிரதிஷ்டை பண்ணும்போது ஒவ்வொருத்தரோட பிராணசக்தியும் அங்கே நம்ம கொடுப்போம். அதனால தான் அது பிராணாய பிராண பிரதிஷ்டாயன்னு சொல்லி பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரில ஒரு வாயு ஸ்தலமாக இருந்தாலும் மெய்தீண்டா திருமேனியில் ஒன்று அது. சரியா? இப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, 5வது சிதம்பரம், தில்லை சிற்றம்பலம். நீங்கள் வந்து அதாவது வான்காந்தத்தில் பூமத்தியோட ரேகை மைய அட்சரேகை தீர்க்க ரேகை சொல்லுவாங்க. குறுக்கு கோடு நெடுக்கு கோடுன்னு வச்சுக்கோங்க. அது மீட் பண்ணுற சென்ட்ரு பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு வட்டமாக நினச்சிக்காதீங்க, 3 டைமென்ஷனில் ஒரு கோலமாக நினச்சிக்கோங்க, ஒரு பந்து மாதிரி உலகம். அது நடு பாயிண்ட் எதுனா அந்த நடராஜா காலை வச்சுருக்குது. அதுக்கு பேர் குஞ்சித பாதம்னு பேர். இடது பதம் தூக்கி ஆடும்னு சொல்லுவாங்க. 5 பொற்சபை, கனக சபை, தாமிர சபை, நிறைய சபை இருக்குது. 5 சபை மொத்தம். அந்த 5 சபையில் முக்கியமானது பொற்சபை. அதுதான் நடராஜ தில்லை சிற்றம்பலம். அது ஏன் ஆகாய ஸ்தலமாக வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ காஞ்சிபுரமும் திருவாரூரும் பிறக்க முக்தி, சிதம்பரம் தரிசிக்க முக்தி, காசி இறக்க முக்தி, காவிரி ஓடும் இடமெல்லாம் வாழ்வது முக்தின்னு ஒரு சான்ஸ்கிரிட்டோட கீர்த்தனை வரும். அப்போ சிதம்பரம் வந்து தரிசிக்க முக்தி. ஏன்னா ஆகாயத்தை நம்ம எங்கேருந்தே பார்த்துக்குறோம் அப்படின்றதுனால. அங்கே வந்து 2 செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒருத்தவங்க வீர சைவம்னு பேர், இன்னொருத்தவங்க கொடிய வைஷ்ணவர்னு பேர். இப்போ அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா ஒரே இடத்துல நின்று நீங்கள் 2 சுவாமியும் வணங்க முடியும் அப்படின்னா அது சிதம்பரத்தில் தான் முடியும். நேராக பார்த்தா நடராஜர் இருப்பார், சைடில் பார்த்தா தில்லை கோவிந்தராஜ பெருமாள் இருப்பார். பள்ளிக்கொண்ட சயன கோலத்தில் இருப்பாங்க. பெருமாள் வந்து நின்ற கோலம், இருந்த கோலம், கிடந்த கோலம்னு சொல்லுவாங்க. அது கிடந்த கோலம், சயன கோலத்தில் இருப்பாங்க. பெருமாள் தலையை பார்க்குறத விட திருவடி பார்க்குறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபுல்லாக அவங்க அதை வச்சுட்டு இருப்பாங்க. அங்கே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சிவசிவான்னு காதிலே விழக்கூடாதான். அதனால் காது ஃபுல்லாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பெரிய பெரிய வளையமாக போட்டிருப்பாங்க. இவங்க சிவசிவானா இதை காதை இப்படி ஒரு தட்டுனா ஒயின்னு ஒரு சவுண்டு வருமா, அப்போ அந்த சிவனோட இது கூட கேட்கக்கூடாது அப்படின்றதுனால அவங்களுக்கு பேர் கொடிய வைஷ்ணவர்னு பேர். அவங்க சிவனை தவிர எதுவுமே தெரியாதுன்னு இருப்பாங்க. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு. ஏன்னா மாணிக்கவாசகர் வந்து அவர் வந்து வேற ஒரு சைவ பிள்ளைமாருங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாம் சிதம்பரத்தில் உள்ளவங்க ஃபுல்லாக பீச்சு, அங்கே யாரையுமே தொட விட மாட்டாங்க. இவங்க எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது மாணிக்கவாசகர் வந்து பூஜை பண்ணிடுவார் சிவனுக்கு, அந்த நடராஜாவுக்கு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது யாரா அதை நம்ம பண்ணும்போதெல்லாம் ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் கலைச்சி வச்சுட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அந்த படியே பேரே 21 படி இருக்கும். நடராஜாவை உள்ளாரேருந்து வெளியில் தூக்கிட்டு போகிறதும் வெளியிலேருந்து உள்ளார தூக்கிட்டு வர்றதுக்கும் அதுதான் பண்ணுவாங்க. 21 படின்னு பேர். இல்லை நடராஜாவை வந்து மூலவரே உற்சவர், உற்சவரே மூலவர், எல்லா இடத்துலையும் அது மாதிரி இருக்காது. அதனால் ஆணி திருமஞ்சனம்னு ஆணி மாதமும் மார்கழி திருவாதிரைன்னு 2 நாள் நடக்கும். அதில் 63 நாயன்மார்களில் அவர் பேர் நந்தனார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு காட்சி கொடுத்தது தான் அந்த மார்கழி திரு ஆதிரை நட்சத்திரத்தோட பேர். அது சிவனுக்கே உள்ளதுனால திருவாதிரைன்னு பேர் 27. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால சரி இதை எப்படி காமிக்கலாம் மக்களுக்கு, இந்த பூமத்திரை வருது, அந்த மார்கழி மாதம் ஏன் திருவாதிரை அன்னைக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா காஸ்மிக் எனர்ஜியை நீங்கள் ஃபுல்லாக ரிசீவ் பண்ணிக்கலாம். சிதம்பரத்தில் உள்ளவங்க எங்கே இருந்தாலும் அங்கே அன்னைக்கு இருப்பாங்க. அந்த வழியை பின்பற்றவங்க எங்கே இருந்தாலும் ஃபாரின்லலாம் இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக நடராஜாவுக்கு இன்னைக்கு தேர், நான் வடம் பிடிக்கணுன்ட்டு இறங்கிடுவாங்க. சில பேர் அடுத்த நாள் காலையில் தரிசனம் ஆகும், தரிசனத்தை பார்த்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஒரு நாளில் நீங்கள் எவ்வளோ கூட முடியுமோ அவ்வளோ மக்கள் அங்கே கூடியிருப்பாங்க. மக்கள் எங்கே கூடினாலுமே பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அதில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமூலரோட ஜீவசமாதி அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருமூல ஸ்தானம்னு பேர், அதில் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் மன்றத்தில் ஆரம்பத்தில் 96 போய் உட்காந்து அங்கே எல்லோரும் சேர்ந்து தவம்லாம் பண்ணுவோம். ஆனால் எதுவும் சொல்லிக்க மாட்டோம். ஏன்னா அங்கே வந்து பக்தி மார்க்கம் வந்து பயங்கரமாக உள்ள இடத்துல இதுதான் மூலநாதர்னே இருக்கும் அந்த சிவலிங்கத்துக்கு பேர். நம்ம போயிட்டு இந்த இடத்துல தான் ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓட விரட்டிடுவாங்க. அதனால் அதெல்லாம் எதுவும் சொல்லாமல்
மன்றத்தில் மட்டும் நாங்கள் பேசிட்டு இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும்னு சுற்றி உட்காந்து தியானம் பண்ணிட்டு வருவோம். நல்ல நம்மளோட காந்த களம் வந்து நல்லா இருக்கும். அந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் கோவில் இருக்கோ, நான் சொல்கிறது புராதன கோவில், அந்தந்த இடத்துலலாம் ஒரு ஜீவரோட ஒரு சித்தரோட ஜீவசமாதி இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்ரீரங்கம் எடுத்துட்டிங்கன்னா ராமானுஜரோட ஜீவசமாதி அங்கே இருக்கும். அந்த சமாதி ஏன் வந்து புனுகு சந்தனமும் சாத்தி வைப்பாங்க, அப்போ தான் அந்த உடல் அழுகாமல் இருக்கும் அப்படின்ட்டு. அவரை வந்து நேராகவே எல்லாரும் போய் பார்த்து தொட்டு தொட்டு இழுத்தெல்லாம் பார்த்தாங்கன்னு ஒரு சட்டம் போட்டு வச்சுட்டாங்க. இப்போ எல்லாம் எட்டிருந்தே பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இப்போ இவ்வளோ இது இருக்கும்போது ஆகாய தத்துவத்தை எப்படி தெரியல அப்படின்னா அதுதான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து நிலம் பார்க்கலாம், நீர் பார்க்கலாம், நெருப்பு பார்க்கலாம், காற்று கூட உணர முடியும். ஆகாயத்தை என்ன பண்ண முடியும்? உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆகாயம்தான். எந்த எனர்ஜி ஜாஸ்தியாக போனாலும் ஆகாயத்தில் தான் கலக்கும். நாங்கள் வர்மத்தில் தான் சொல்லுவோம், எந்த எனர்ஜி ஜாஸ்தியாக போனாலும் ஆகாயக்கூறில் தான் போய் அது கலக்கும். ஆகாயம் எல்லாத்தையும் தண்ணிலே வச்சுருக்கும். 5 பூதமும் மற்ற 4 பூதமும் ஆகாயத்துலேருந்து தான் வந்திருக்கு. அப்படிதானே நம்ம ஃபார்முலாவே பார்க்குறோம். அப்போ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது ஆகாயம். நடராஜா அதுக்கு அடுத்த சிவகாம சுந்தரி இருக்கும். காலத்தை வந்து சொல்கிறதுனால காலன் அப்படின்னா யமனோட பேர். காலத்தை நிர்ணயிக்கிறது எல்லாமே காளி. அதனால தான் தில்லை காளி, காளி, நீங்கள் இந்த வீரபத்திரர் இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே எல்லாம் காலத்தை நிர்ணயிக்கிறவங்க. பைரவர், அந்த கால பைரவர் அந்த லாஸ்ட்டில் இருக்கும். ஒரு திரையை பிடிச்சி இப்படி இழுப்பாங்க. அங்கே 5 வயசில் கல்யாணம் ஆனால் தான் உள்ளார போய் நடராஜாவுக்கு செய்யணும். இவங்க எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க, பால்ய விவாகம் அது அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பலகை போட்டு அங்கே ஒரு தீட்சித சின்ன பையனாக தான் இருப்பான். அவன் உட்காந்துருப்பான். அவன் வேத பாடங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு நடராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணுறது, நடராஜா 10 இருக்கு, நடராஜாவுக்கு பண்ணுறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். 6 கால பூஜையும் கரெக்டாக நடக்கும். அப்போ அந்த திரையை வந்து இழுக்கும்போது அங்கே சின்னதாக வில்வத்தில் ஒரு கொடி இருக்கும். அந்த வில்வ இலை வந்து தங்கத்தில் இருக்கும். எந்த புராதன கோவிலையும் கருவறைக்கு லைட் இருக்காது. அது உங்களோட திறமை, நீங்கள் பார்த்துக்கிறது. அந்த தீபாராதனை காமிக்கிறது அங்கே சுவாமிக்கு ஏற்ற விளக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை டக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். அந்த டைம் கண்ண மூடிட்டு இருக்கக்கூடாது. அப்படி இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த செவத்தில் சின்னதாக ஒரு சின்ன கொடி ஓடி இருக்கும். அது தங்கத்தில் இருக்கும். அந்த இடம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அங்கே தங்கத்தில் வச்சுருக்காங்க. எல்லோரும் என்னை கேட்பாங்க, சிதம்பர ரகசியம்னா என்ன அப்படின்னு சொல்லி. ஆகாய தத்துவம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது தான். ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது எப்படி நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது? அதுக்காக தங்கத்தில் கொடி ஓடி இருக்கு. இவங்கெல்லாம் எப்படி நினச்சிப்பாங்க, 2 குருடர், ஒருத்தர் குருடர், ஒருத்தருக்கு வழி தெரியும், தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போதுன்னு இரட்டைப்பில் ஒரு கதை கேட்போம். அந்த கதையில் குழந்தை வந்து பால் குடித்து இறந்துருச்சுன்னு ஒருத்தர் சொல்லுவார். பால் குடித்து இறந்துருச்சா, எப்படி இறந்துச்சு அப்படின்னு கண்ணு தெரியாதவர் கேட்பார். தூக்கிட்டு போகிறவர் சொல்லுவார், கொக்கு மாதிரி இருக்கும் பால் அப்படின்னு. கொக்கு எப்படி இருக்குன்னொடனே கையை எப்படி வச்சு காமிச்சார். ஓ, இதை குடித்தா பிள்ளை இறந்து தான் போகும். இவ்வளோ பெரிய கையை முழுங்கினா என்ன ஆகும்? அவர் நினச்சிக்கிட்டது பால் குடிச்சுங்கிறது பால் ஏதோ கெட்டு போயிட்டோ, பால் ஏதோ கண்டாமினேஷன் ஆகியோ, பாலை குடிச்சு செத்து போச்சுன்னு. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டது, இந்த கண்ணு தெரியாதவர் என்ன புரிஞ்சுட்டாரு, இப்படி கையை காமிச்சோன்னே கொக்குன்னா இப்படி தான் இருக்குன்னு காமிச்சோன்னே, ஓ இதை குடித்தா பிள்ளை பாருங்க செத்து தான் போகும் அப்படின்னு அந்த மாதிரி புரிஞ்சுக்கக்கூடாது. அப்போ நம்ம வந்து தில்லை சிற்றம்பலம் அந்த ஆகாய தத்துவம் அப்படின்னா அங்கே வில்வம் ஓடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, வில்வத்தை வந்து ஒன்றில்லைன்னு சொல்கிறதுக்காக அங்கே காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல நல்லா இருந்தது அப்படின்னா நமக்கு வியாதியே இல்லை. பஞ்சபூதத்தை நம்ம ஆள தெரிஞ்சோம் அப்படின்னா நமக்கு வியாதியே இல்லை. நீங்கள் எதெல்லாம் 5ன்னு சொல்கிறீங்களோ அது ஃபுல்லாக பஞ்சபூதங்களில் அடக்கும். பஞ்சபட்சி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சபட்சியும் பஞ்சபூதத்தில் அடக்கும். நம்ம வந்து இப்போ நிலம் நம்ம உடம்புல நிறைய இருக்குது. ஒரு வயசுக்கு மேலே போனால் கால் வலிக்குது, கை வலிக்குது, உட்கார முடியல, கீழேருந்து எந்திரிக்க முடியல. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, உங்கள் எண்ணெய் ஓட்டங்கள் கரெக்டாக இருந்துச்சு, அழுத்தம் இல்லை அப்படின்னா நம்ம நல்லா இருப்போம். எப்போ கால் வலிக்கும், முட்டி வலிக்குது அப்படின்னா உடம்புல கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருந்தால் உங்களுக்கு கால் வலி கண்டிப்பாக இருக்கும். முட்டு வலி இன்னொரு ரீசன், பல்லு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா கரெக்டாக மூட்டு வலி இருக்கும். சரி, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும். மனுஷி மனச்சிக்கல் இருந்தால் மலச்சிக்கல் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சோனையும்
நம்ம வந்து கிடந்திருக்கோம், படுத்திருக்கோம் இல்லையா, எந்திரிச்சு நின்றோடனே சரிஞ்சு கொட்டிடணும்னு சொல்லுவாங்க. என்ன, காலை கடனை முடிக்கிறது. எத்தனை பேருக்கு அது மாதிரி போகிறோம்? இல்லை. நீங்கள் அதை போகணும் அப்படிங்கிறது கடமை. எந்திரிச்சோடனே போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் உடம்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். எனக்கெல்லாம் காஃபி குடித்தோடனே தான் போகுது, பரவாயில்ல காஃபி குடித்தாது போகுது அப்படின்னு நினச்சிக்கணும். இல்லைங்க, நான் நைட்டு வந்து இந்த மாதிரி பொடி, நித்தியம், காயம், இல்லை பொன்னாவரை, நிலாவரை, திரிபலாசூரணம் இந்த மாதிரி சாப்பிட்றேன், தயவு செஞ்சு சாப்பிட்ருங்க. சாப்பிட்டாது போகட்டும். ஒரு 48 டேஸ் நம்ம உடம்ப அதை நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா இப்போ உள்ள வாழ்க்கையோட இதில் நம்ம கரெக்டாக சாப்பிட்றோமா? யாராவது கிச்சனில் ஒரு 20 மினிட்ஸ் கூட நிற்கிறதுக்கு ஆசைப்படுறோமா? எப்போ முடிச்சுட்டு வெளில வருவோன்னு பார்ப்போம். நான் இருக்கிற ஏரியா சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் 1.5 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்ருவாங்க ஐயா. 1.5 மணி நேரம் தான் அந்த ஃபுட்டோட லாங்கிவிட்டி, அதாவது அந்த டைம் தான் இருக்கணும். அதுக்கு மேலே சிவபூஜை பண்ணுறவங்க சாப்பிடவே மாட்டாங்க. 1.5 மணி நேரத்துக்குள்ளே காலையில் அவங்க 11 மணிக்கு ரத்ன சபாபதினு நடராஜாவை போய் பார்த்துட்டு வந்து சாப்பிடுவாங்க. சில பேர் காலையில் சாப்பிடுவாங்க, இப்போ சுகர்லாம் இருக்கிறதுனால அந்த டைமுக்கு சாப்பிடுவாங்க. 8 மணினா 8 மணி. சட்னி நல்லா இருந்தாலும் 2 இட்லி தான், சட்னி நல்லா இருந்தாலும் 2 இட்லி தான். நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா இல்லாத அன்னைக்கு 1, நல்லா இருக்க அன்னைக்கு 3. ஏன்னா நேற்று உள்ளதையும் காம்பன்சேட் பண்ணணும். அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அப்போது நீங்கள் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு காலையில் மலம் கழிச்சிருக்கணும். மலம் கழிக்கலை அப்படின்னா உங்களுக்கு மூட்டுக்கு மூட்டு என்னாகும், அந்த கேஸ் போய் தங்கிடும். அதே மாதிரி பெருமலம் சிறுமலம்னு சொல்லுவாங்க மல பரீட்சையில். அப்படியே ரொம்ப மெலிசாக தாங்க எனக்கு மலம் போகுது அப்படின்னா உங்கள் உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். நல்ல யூரினும் அதே மாதிரி போகணும், நிறைய போகணும். மலம் போகிறதும் கரெக்டாக போகணும். இல்லை நான் 2 தடவை போகிறேன், ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டோன்னே உடனே போகிறேன், தப்பு. சாப்பிட்டோன்னே உடனே போகக்கூடாது. சாப்பிட்டோன்னே போகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா மென்று சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு டைம் எடுத்துக்கணும். அதே மாதிரி நிறைய ஃபுட்டை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதை எடுத்து சாப்பிட்றது தயவு செஞ்சு சாப்பிடவே கூடாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ, இன்றைக்கி செஞ்சுறீங்களா, சாப்பிட்டீங்களா, மிச்சம் இருக்கா, வேறு யாருக்காவது கொடுத்துருங்க. அதை நல்லா இருக்கும்போதே கொடுத்துருங்க. நல்லா இல்லாத போது நம்ம சாப்பிடுவோமா? அது கொஞ்சம் வீணாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. தயவு செஞ்சு கொடுக்கவே நான் அது கொட்டிடலாம் கீழே, அது மண்ணுக்கு உரமாவது போகட்டும். அப்போது நம்மளோட வாழ்க்கை முறை காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்படி இருக்கும், நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிக்கோன்னையும் உடற்பயிற்சி செய்யணும். இல்லைங்க என்னால் பண்ண முடியாது, சரி விட்டுருங்க. 5 நிமிஷமோ 7 நிமிஷமோ காய்கல்பம் மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு பழக்கத்தை நம்ம பழகணும் அப்படின்னா அது மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். ஒன்று மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இல்லை நான் கரெக்டாக உடற்பயிற்சி பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன், உடற்பயிற்சி பண்ணிட்டு தான் எல்லாம் பண்ண போவேன்ட்டு உடற்பயிற்சிக்கு முன்னாடி ஊறுபட்ட வேலை பார்த்தா உடற்பயிற்சி 3 மணி ஆயிடும். சாப்பிட முடியாது, குளிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து இப்போதைக்கு காய்கல்பம் மட்டும் 3 பயிற்சி தான் பண்ண போகிறோம். ஒன்று நின்று பண்ணுறது, வஜ்ராசனத்தில் பண்ணுறது, படுத்து பண்ணுறது. அதோட ஓஜஸை போட்டு காலையில் எந்திரிச்சிடும். நீங்கள் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. காய்கல்பம் மட்டும். வெளியில் போயிட்டு அந்த அம்மா பேசினுச்சு காலையில் உடற்பயிற்சி பண்ண வேணாம்னு இருந்துச்சு, தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. என்னை மன்றத்தில் வைக்க மாட்டாங்க. அப்புறம் சரிதானுங்களையா? நான் என்ன சொல்கிறேன்னா, நான் உடற்பயிற்சி இல்லை அது இல்லை, நான் அடுத்த டைம் சொல்கிறேன் எப்போ பண்ணுவீங்கன்னு. இப்போ காலையில் உடற்பயிற்சி பண்ணிவிட்டு ஆரம்பிக்கணும்னா நம்மளால் முடியாது. எல்லாம் எந்திரிச்சோன்னே ஜெகன்மோகினி மாதிரி 2 கையில் 2 குக்கர் எடுத்துகிட்டு தான் எந்திரிப்போம். அப்போ நீங்கள் அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு வேலையெல்லாம் பார்க்காம நீங்கள் மன்றத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன்றத்துக்கு விட மாட்டாங்க. அங்கே ஊர்பட்ட வேலையை பார்த்து வச்சதான் வெளில வரணும். வீட்டில் இருக்கவங்க கூட பொறுமையாக பார்த்துக்கலாம். நம்ம வெளியில் கிளம்புறோன்னா ப்ளஸ் அடிஷ்னல் ஒர்க்கெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரணும். அப்போ நீங்கள் அடுத்தது உங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக 9 o'clock நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. காலை சாப்பாடு எல்லாரையும் அனுப்பிட்டோம், 9 மணிக்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்னா டிஃபன் தான் சாப்பிட்ருப்பீங்க. காலையில் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஒரு 11 மணி 11:30லேருந்து 12 மணி வரைக்கும் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதை சங்கல்பம் வச்சுக்கோங்க. சங்கல்பம் வைக்கும்போது எப்படி பண்ணணும்னா, கரெக்டாக 11:30 இருக்கும்போது சங்கல்பம் வைக்கக்கூடாது. காலையில் நைட்டு படுக்கும்போது வச்சுக்கணும், காலையில் எழுந்திரிச்சோன்னே வச்சுக்கணும்.
இது மாதிரி எல்லாம் நம்ம சங்கல்பம் வச்சுக்கிட்டே இருந்தால் தான் செய்ய முடியும். நான் இன்றைக்கி வர்றேங்கிறத 2 மாதம் இவங்க சொன்னதுலேருந்து அக்டோபர் 2 நம்ம போகணும், அக்டோபர் 2 மாங்காடுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நைட்டு எனக்கு தூக்கம் வரல, 2 மணிக்கெலாம் முழிச்சிக்கிட்டேன். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா 8:30 மணிக்கு தான் வர சொன்னாங்க, நீ படுன்னு என்னை சொல்லிட்டேன். காலையில் ஆனால் 5 மணிக்கு எழுந்துட்டேன். நான் 6 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், 5:30க்கு தான் எழுந்திருப்பேன். ரொம்ப முன்னாடியெல்லாம் எழுந்திருக்க மாட்டேன். அதுக்குள்ளே எவ்வளோ பண்ண முடியுமோ 8 மணி நேரம் நம்ம கிடந்திருக்கணும், அட்லீஸ்ட் 6 மணி நேரமாவது தூங்கியிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு ஒரு வேலை பண்ண வேண்டாம். நான் நைட்டில் தூங்க மாட்டேன், பகலில் தூங்குறேன் அப்படின்னீங்கன்னா, பகலில் வந்து ராத்திரி 1 மணி நேரம் தூக்கம், பகலில் 2 மணி நேரம் தூங்கணும். பகலில் நீங்கள் தூங்குனீங்கன்னா சோம்பேறி ஆகிடுவீங்க. அதுவும் இருக்குது. கரெக்டாக அந்த சிர்காடியன் ரித்தம்ன்றது சூரியன் உதயத்துலேருந்து சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் நம்ம வேலை பார்க்கணும். சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வேலை பார்க்கக்கூடாது. சூரியன்லாம் கரெக்டாக இருக்கா, காலையில் எழுந்திரிக்கிற அது காலையில் உதிக்குது, மதியானம் உச்சிக்கு வருது, சாயந்தரம் மறையுது, அது பாட்டுக்கு இருக்குது. அது 2 அயனம்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை சொல்கிறது. உத்தராயணம் தட்சாயணம்னு சொல்லுவாங்க. இப்போ நடக்கிறது தட்சாயணம். ஆனி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும், தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும்னு வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் கரெக்டாக இயங்குது. கோள்கள் என்னைக்காவது தப்பாக இயங்குதா? கரெக்டாக இயங்குது. நம்ம மட்டும் ஏன் இயக்கத்தில் மாற்றி மாற்றி வச்சுக்கணும்? கரெக்டாக நீங்கள் சில பேர் ரொம்ப கரெக்டாக இருக்கவங்கள யோசிச்சு பாருங்களேன். அவங்களோட வாழ்க்கை முறை ஸ்டைல் மன்றத்துக்கே வர வேண்டாங்க. நம்மளோட மூதாதையர்கள் எடுத்துக்கோங்க, நமக்கு தெரிஞ்சவங்களை எடுத்துக்கோங்க. நான் அமிர்தமே இருந்தால் கூட 7 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டேன்ருவாங்க எங்கள் தாத்தா. என்னோடய தாத்தா வந்து சித்த வைத்தியர், எங்கள் அம்மாவோட அப்பா. அதே மாதிரி நீங்கள் தோசை ஊற்றி கொடுத்தா அது பழைய மாவுன்றுவாங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்குது, அவங்களுக்கு டெய்லி அரைச்சி டெய்லி ஊற்றணும். டெய்லி இட்லி மட்டும் தான் சாப்பிடுவாங்க, காலையில் ஆவியில் அரைச்சது மட்டும் தான் சாப்பிடுவாங்க. தோசைக்குன்னு மாவரைச்சி ஊற்றினா கூட எங்கள் தாத்தாவுக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் தோசை சாப்பிடுவாங்க காலையில், இல்லாட்டி வேண்டான்ருவாங்க. சாப்பிடவே மாட்டாங்க. 106 வயசு வரைக்கும் இருந்தாங்க. கரெக்டாக பட்டாணி கடலையே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு லாஸ்ட்டு 3 மந்த்ஸ் மட்டும்தான் வயிற்றால் போயிட்டே இருந்துச்சு. அவங்க ஆனால் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. எனக்கு அப்போ அந்தளவுக்கு அது பிடிப்படலை. அப்புறம் நான் யோசிச்சு பார்க்குறேன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேம் நீங்கள் கொஞ்சம் வெளியில் போய் பேசிக்கோங்க. சரி. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காலையில் 11:30 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறத சங்கல்பம் வச்சுக்கணும். மனசுக்கு வந்து சின்ன சின்ன கட்டளையாக கொடுக்கணும். ரொம்ப பெருசாக கொடுத்துட்டிங்கன்னா பயந்துடும். நாளைக்கு நான் இனிமேல் விடாமல் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அடுத்த நாளே விழுந்துருவோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். 4 நாள் கரெக்டாக பண்ணணும். திங்கக்கிழமை முதல் நாள் நைட் என்ன சொல்கிறீங்க, அடுத்த 4 நாளைக்கு நான் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணணும். அதையுமே பிரிச்சுக்கோங்க. 4 வஜ்ராசனம் வரைக்கும், கண் பயிற்சி வரைக்கும் முடிச்சுட்டு நிறுத்திடுங்க. மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்த 3ஐயும் செஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரு நாளில் ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும்ப்பா, அவ்வளோதான். மதியானம் சாப்பிட்றோம் அப்படின்னா கரெக்டாக உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிட பழகணும். எல்லாருமே டைனிங் டேபிளில் தான் உட்காரோம், கீழே உட்காந்து சாப்பிட்ணும். மேக்ஸிமம் இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து பழகணும். இதெல்லாம் பண்ணோன்னாலே நம்மளோட வயிறு வந்து, ஏன்னா கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கட் அப்படிங்கிறது நம்மளோட வயிறு. அது கீழே விழுந்துடுறேன்ருவாங்க. இல்லைங்க ஐயா, உட்கார வைக்கணும் அவங்கள. நான் வந்து இப்போ ஒரு வீடு புதுசாக கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலையும் வெஸ்டர்னே வைக்கிறாங்க. தண்ணி கூட அதிகமாக செலவாகும் அதில். நீங்கள் இந்தியன் வச்சிங்கன்னா ஃப்ளஷ் பண்ணும்போது இந்தியன் வச்சிங்கன்னா அதில் பாதி தண்ணி தான் இருக்கும். இப்போ ஊர் பக்கம் இல்லை, தஞ்சாவூரில் அந்த பக்கம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இந்தியன் ஒரு வெஸ்டர்ன் வைக்கிறாங்க. சென்னையில் எந்த இடத்துல வீடு பார்த்தோம்னா 2 வெஸ்டர்ன் தான் இருக்குது. நான் அதை மாற்றணும்னு நினச்சா காஸ்ட் அதிகமாகுது. வாடகை வீட்டில் மாட்டி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்டூலு போட்டுட்டு ஸ்டூல் மேலே கால் வச்சுக்கிறது. அதுதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிறதுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். நீங்கள் அதில் உட்காரும்போது தான் நல்ல வயிறை நம்ம அழுத்துவோம். வயிறை அழுத்தும் போது அந்த அபான காற்று வெளியில் போகும். அப்போ உங்களுக்கு மோஷன் போகிறோங்கிற ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி இடுப்போடு போய் கழுவிடணும். குளிக்க போகும்போது கையை நினைக்கணும், காலை நினைக்கணும், முகத்தை கழுவணும். தொப்புளில் வந்து தண்ணி தொட்டு வைக்கணும். நெருப்பு மையம் அது. தொப்புளில் தண்ணி தொட்டு வச்சிங்கன்னா தான் நம்ம உடம்பு குளிர்ச்சி அடையும், நெருப்பு மையம். அதுக்கப்புறம் கையில் தண்ணி எடுத்துகிட்டு 10 தடவை அஸ்வினி முதிரை போட்டு ஒரு ஓஜஸ் போட்டு தான் குளிக்கணும். கால்லேருந்து தான் நினச்சிட்டு வரணும். எடுத்தோடனே போயிட்டு ஷவரை திறந்து விட்டுட்டு தலையில் நினச்சிங்கன்னா உடல் வெப்பம் ஃபுல்லாக உடல்லே தான் இருக்கும். உடல் வெப்பம் வெளியில் போகாது.
காலில் ஆறு குளத்துலலாம் இறங்கும்போது எப்படி நினைப்போம்? தலையிலேயே குதிப்போம். அப்படியே இறங்கிக்கிட்டே போவோம். ஒரு ஒரு பாட்டாக நினையும், தலையை முங்கி எழுந்திரிப்போம். நம்ம தலைகீழ குதிக்க முடியாது. அங்கே வீட்டில் என்ன பண்ணுறோம், அப்படியே நின்றுட்டு ஷவரை திறந்து விட்டுட்டு ஷவரில் தலையை காமிக்கிறாங்க பிள்ளைங்க கூட. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நம்ம தான். இப்போ நம்ம நான்லாம் ஆறு குளத்தில் குளிச்சிருக்கேன், எனக்கு நீச்சல்லாம் நல்லா தெரியும். அப்போது இது மாதிரி தான் குளிக்கணும் அப்படின்னா இப்படி தான் குளிக்கணும். கால் வந்து துடைக்கணும். துடைக்கும்போது கையை வந்து நீங்கள் உங்களுக்கு பிபி இருந்ததோ இல்லையோ கத்திரிக்கோள் மாறலாகன்னு சொல்லுவார் என்னோட ஆசன். இப்படி ஒரு துண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக 1 2 அதுக்கப்புறம் 3 4 5 6 இப்படி நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு நாள் குளிக்கும்போது இப்படி துண்டாலேயே நீங்கள் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக தொடச்சிட்டு நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பிபி கண்ட்ரோல்லே இருக்கும். பிபியை வராது. வரவே இல்லைன்னா கூட வராது இனிமேல். நல்லா சாந்திதவம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டோம். நம்மளை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி குளிக்கிறதுலேருந்து. அப்போ ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து குளிச்சுட்டு வந்தோடனே நல்லா ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும். குளித்ததுக்கப்புறம் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டா 2.5 மணி நேரம் கழிச்சு தான் குளிக்கணும். ஏன்னா உடம்பு வந்து சூடாக இருக்காது, உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் உடம்பு சூடு படுத்திட்டு தான் சாப்பிட்ணும், அப்போ தான் அது செரிக்கும். சாப்பிட்டோன்னே உடனே குளிச்சிங்கனாக்கும் ஜீரண சக்தி போயிடும். அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இதில் சொல்லும்போதே சொல்லுவாங்க, சாப்பிட்டு 2.5 மணி நேரம் கழிச்சுட்டு தான் குளிக்கணும். அப்படி நீங்கள் சாப்பிட்டு குளிச்சிட்டிங்க அப்படின்னா 3/4 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும். 8 மணிக்கு குளிச்சிங்கன்னா 8:45. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஆனால் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண என்னாகும் அப்படின்னா உங்களோட லாங்குவிட்டி அதிகமாகும், உங்களுக்குள்ள வியாதி கம்மியாகும். வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த தைராய்டு எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ஆயில் புல்லிங் பண்ணணும். எத்தனை பேர் பண்ணுவோம்? எண்ணெய் கொப்பளித்தல். 1 லிட்டர் எண்ணெய் 352 ரூபா. 352 ரூபா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். அது வந்து நிறைய வியாதியை கண்ட்ரோல் பண்ணும். காலையில் ப்ரஷ் பண்ணிட்டோ ப்ரஷ் பண்ணாமலோ தண்ணி குடிக்கிறீங்கன்னா குடிச்சிட்டு வாயில் எண்ணெயை வச்சுட்டு இப்படி அண்ணாந்து கொப்பளிக்கணும். இந்த இடம் படணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி வச்சுக்கிட்டே இப்படி கொப்பளிச்சிங்கன்னா ஒன்றும் அதில் புண்ணியம் இல்லை. நல்லா அண்ணாந்து காவல் பண்ணுறது எவ்வளோ ஒரு 100 வரைக்கும் பண்ணுங்கள். கழுத்தை வலிக்கும், திருப்பி குனிஞ்சுக்கோங்க, மறுபடியும் அண்ணாந்து பண்ணுங்க. அப்படி பண்ண என்னாகும்னா வாயில் உள்ள எண்ணெய் வந்து நீர்த்து போகணும். வாயில் உள்ள எண்ணெய் நீர்த்து போணுச்சுன்னா நம்மளோட உடம்பு சூடு குறையுதுன்னு அர்த்தம். உங்களோட உள்ளங்கையை கையில் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு சுடுதோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு உடம்பு சூடு இருக்குன்னு அர்த்தம். உள்ளங்கை நடுவில் யாருக்கு சுடாமல் கூலாக இருக்கோ அவங்க கரெக்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். காது வெப்பமாக தான் இருக்கும். இறந்து போனோடனே தான் காது ஜில்லுன்னு ஆகும். அதனால தான் இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது காதை வச்சு தீர்மானிப்பாங்க சூடு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. காது சூடு இருக்கும், அது ஓகே, சரி. காது குளிர்ச்சியாக இருக்கும், இறந்தோடனே சூடாக இருக்கும். காது குளிர்ச்சியாக இருக்கும், ஓரளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் உங்கள் உள்ளங்கை சூடை விட காது குளிர்ச்சியாக இருக்கும். அப்போ இந்த உள்ளங்கை சூடு எப்படி குறையும்னா நீங்கள் தைராய்டு இருந்தாலோ, குதிகால் வலி இருந்தாலோ, மூட்டு வலி இருந்தாலோ எண்ணெய் கொப்பளிக்கணும். எந்த எண்ணெயை கொப்பளிக்கிறது அப்படின்னா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். வேறு ஆப்ஷனே கிடையாது. விளக்கெண்ணெய் உங்களால் கொப்பளிக்க முடியாது, அது புல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது விளக்கெண்ணெய் இப்போ வர்றது கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஃபுல்லாக போட்டு அப்படியே அரைச்சிடுறாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. அது நல்ல உரலில் போட்டு குத்தி தண்ணியை கொதிக்க வச்சு இந்த குத்துனது அள்ளி அதில் தூக்கி போடுவாங்க. அது நல்லா கொதிக்கும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு அதை எடுத்து வச்சு காய்ச்சினா நீராவி வெளியில் போயிட்டு எண்ணெய் மட்டும் கிடைக்கும். இதுதான் ப்ராப்பர் மெத்தடு. சித்த வைத்தியத்தில் பண்ணுறது இப்படி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கொட்டமுத்தை கொண்டு போய் அப்படியே மிஷினில் கொடுத்து அரைச்சி திருப்பி வாங்கிட்டு வந்துடுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா இருக்கிறத விட டென்சிட்டி கூட இருக்குது, வேறு வழியே இல்லை, நம்ம அதை தான் வாங்கிக்கணும். நான் அதனால் என்ன சொல்லுவேன்னா, இந்த தீபம் விளக்கேற்றும் எண்ணெய்னு யாராவது வீட்டில் வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு கும்பிடு போட்டுருங்க. அது வந்து க்ரூட் ஆயில். அதுக்கு பதிலாக அந்த விளக்கெண்ணெயை வாங்கிக்கலாம். கேஸ்டர் ஆயில்னு சொல்கிற விளக்கெண்ணெய் இருக்குல்ல, அது வாங்கிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செய்கிறோமோ அது நமக்கு ரிட்டர்ன் வரும். நீங்கள் க்ரூட் ஆயிலை சாமி கொடுத்தீங்கன்னா சாமி க்ரூட் ஆயிலை தான் கொடுக்கும். நீங்கள் விளக்கெண்ணெய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கெண்ணெயாக வரும். நீங்கள் நெய்யில் விளக்கு போட்டிங்கன்னா நெய் வரும். நெய்யில் விளக்கு போடும்போது என்னாகும், அந்த இடம் ஃபுல்லாக தூய்மை அடையும், வீட்லேயும் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்போ நம்ம எதை எப்படி கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். அதனால் அந்த க்ரூட் ஆயிலை ஏற்றுறதை விட்டுறலாம். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய்
இப்போ வாயில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேங்காய் எண்ணெயை வச்சுக்கிறீங்க, ஓகே தேங்காய் எண்ணெயில் கொப்பளிக்கலாம். நல்லெண்ணெய் சூப்பர், அதையும் கொப்பளிக்கலாம். ஏன்னா எள் எண்ணெய்ன்னு பேர் வைக்கணும். ஒருத்தர் சொல்லுவார், ஹக்டேன்னு ஒருத்தர் பேசுவார், ஒரு டாக்டர். தேங்காயிலேருந்து எடுக்கிறது தேங்காய் எண்ணெய், கடலையிலேருந்து எடுக்கிறது கடல் எண்ணெய், எள்ளுலேருந்து எடுக்கிறதுக்கு எள் எண்ணெய்ன்னு தானே பேர் வச்சுருக்கணும். அதுக்கே நல்ல எண்ணெய்ன்னு பேர் வச்சாங்க. எல்லாத்துக்கும் நல்லது, அதனால அது பேர் நல்லெண்ணெய். வயிற்று வலிக்குதா தடவிக்கலாம், ஜுரம் அடிக்குதா கொஞ்சோன்னு காய்ச்சி அப்படியே நெத்தி கழுத்து எல்லாத்தையும் தடவுனீங்கன்னா ஜுரம் சரியாக போயிடும். குழந்தைங்களுக்கு வந்து ஊற்றி கொடுக்கணுமா, நெய்யெல்லாம் வரல அப்படின்னா தேங்காய் எண்ணெய் அதாவது நல்லெண்ணெயை ஊற்றி கூட ஊட்டி விடலாம். அப்போ இது எல்லாத்துக்கும் தாய்ப்பாலுக்கு இணையானது தேங்காய் பால், தேங்காய் எண்ணெயும் நல்லது. அப்போ இந்த எண்ணெயெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். இல்லை டாக்டர் சொல்லியிருக்காரு மந்த்ரா கடலை எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், இல்லை நாங்கள் வந்து டபுள் ரீஃபைண்ட் ஆயில் ட்ரிபிள் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம், ஒரு டேஷும் வேண்டாம். அந்த ரீஃபைண்ட் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலையில் யாராவது இட்டு துணியில் வடிகட்டி அது பண்ணாங்க. ஒரு செட்டியார் வந்து எண்ணெய் எடுத்து ஊற்றுவார், அந்த பாத்திரம் கூட கருப்பாக தான் இருக்கும், அந்த அலுமினிய டம்ளர். அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வரல, எல்லோரும் நல்லா இருந்தாங்க. ஆனால் இப்போ இவ்வளோ ரீஃபைண்ட் ஆயில் அது இது எல்லாம் சாப்பிட்டும் எல்லாருக்கும் ப்ராப்ளம். ஏன்னா அதில் சோஃபானிகேஷன் ஒன்று நடக்கும். அந்த எண்ணெயை வந்து மாற்றும்போது அதில் வேறு ஒரு கலப்படம் கலந்தால் தான் அதை வந்து ரீஃபைன் பண்ண முடியும். நம்ம ஏன் ரீஃபைன் பண்ணணும்? கடவுளால் கொடுக்கப்பட்டது இயற்கையாகவே கிடைக்கிது நமக்கு, அது போய் நம்ம ஏன் ரீஃபைன் பண்ணி யூஸ் பண்ணணும்? நார்த்தில் அவனுக்கு வந்து இப்போ ஃபாரினில் வச்சுருக்கான்னா அது உறைஞ்சி போகுது, அதனால அவன் ரீஃபைன் பண்ணுறான். நமக்கு உரையாது, தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் உரையும், மற்ற எண்ணெயெல்லாம் உரையுதா என்ன? அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் எண்ணெய் சாப்பிடும்போது தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நெய் எடுத்துக்கலாம். நெய் வந்து குட் கொலஸ்ட்ரால். நெய் சாப்பிட்டா எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்துடும், நெய் சாப்பிட்டா எனக்கு பிபி அதிகமாகும், ஆகவே ஆகாது, அதெல்லாம் நல்லது. அப்போ இந்த மாதிரி எண்ணெயை வீட்டில் மாற்றிக்கணும். நீங்களும் ஆயில் புல்லிங் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணுவீங்களோ அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 நாளாவது ஆயில் புல்லிங் பண்ணுறீங்க. அப்போ வந்து உங்களோட கால்வலி குறையும், தைராய்டு ப்ராப்ளம் இருக்காது, உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தில் அது பாசிட்டிவ் ஆகும். கீழே என்னால் உட்காந்து எந்திரிக்க முடியல, ஒரு 10 நாளில் எண்ணெய் குப்பிளிங்க கரெக்டாக எந்திரிக்க முடியும். கீழே உட்காந்து முட்டி வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஜைனோவியல் ஃப்ளூயிடுன்னு ஒன்று இருக்குது, எல்லா மூட்டுக்கு மூட்டு. அந்த ஜைனோவியல் ஃப்ளூயிடு வந்து சுரக்கிறதுக்கு ஆயில் புல்லிங் நல்லா யூஸ் பண்ணுது. வரலாம் இருக்கலாம் ஐயா, பண்ணலாம். காலையில் வந்து இப்போ அந்த மாதிரி முட்டி வலி இருக்கவங்க தேங்காவை திருவிட்டு ஒரு 4 பேரிச்சம்பழம் வச்சு சாப்பிடணும். ஃபுட்டே அதுதான், சாப்பாடுக்கு முன்னாடியே பின்னாடியே இல்லை, அதான் ஃபுட்டு, அதான் சாப்பாடு. அதை மட்டும் சாப்பிடும்போது தேங்காய் உங்களுக்கு செரிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் தாய்ப்பாலுக்கு ஈக்குவல். சரி, யாருக்கு தேங்காய் பால் ஒத்துக்குதோ அவங்க உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் சொல்லுவாங்கன்னா எனக்கு தேங்காய் பால் சாப்பிட்டா தலை சுற்றும், அது சுத்தாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்த்துட்டு தேங்காய் பால் இது பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா அது அடுப்பில் வச்சு எல்லாம் ஏற்றக்கூடாது, அப்படியே புழிஞ்சு ஒரு கல் உப்பு போட்டிங்கன்னா பால் கச்சி வந்துடும்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள எல்லாமே வந்துடும். அந்த எக்ஸ்ட்ராக்டை மட்டும் நல்லா எடுத்துட்டு அதில் சுகரோ உப்போ எதுவுமே சேர்க்காம வெறும் வயிற்றில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா ஆஸ்மா க்யூர் ஆகிடும். உங்களுக்கு வந்து அல்சர் வராது. இல்லை நான் சாப்பிட்டு எனக்கு ஜாஸ்தியாச்சு அப்படின்னா உங்களுக்கு கழிவு உடம்புல இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கழிவெல்லாம் வெளியாக்கிட்டே இருக்கணும். கழிவு வெளியில் போக போக என்னாகும் அப்படின்னா நம்ம வந்து நல்லா பிரிஸ்காயிட்டே இருப்போம், முடி கொட்டாது. மெயினாக உங்களோட கிட்னி வந்து நல்லா ஒர்க் ஆகும். அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு வந்து ஆயில் புல்லிங் ரொம்ப முக்கியம். காலை சாப்பாடு தேங்காயும் பேரிச்சம்பழமும் ரொம்ப முக்கியம். இல்லை எங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஏறிடும், ஒன்றுமே பண்ணாது. நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் மட்டும்தான், ஹை டென்சிட்டி லிபோப்ரோட்டீன் சொல்லுவாங்க, அதுதான் இருக்கும், லோ இருக்காது. அதனால் தேங்காய் வந்து தைரியமாக சாப்பிடலாம். கொதிக்க வச்சு தேங்காயை அரைச்சி ஊற்றி இப்போ குழம்புல கொதிக்க வச்சு டேஞ்சு டிஸ்ட்ரிக்ட்னால எதுலேயுமே தேங்காய் இல்லாமல் இருக்காது. ஒரு நாள் ஃபுல்லாகவே அவங்களுக்கு 1 காய் 3 காய் வேணும். காலையில் சட்னி 2 வேளைக்கு சாப்பிட்ருவாங்க, மதியானம் பொரியல் எல்லாத்துலேயும் போட்டுருவாங்க, குழம்புலையும் அரைச்சி ஊற்றிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் பண்ணலை. நம்ம எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் கொதிக்க வச்சு சாப்பிடக்கூடாது, அது பண்ணக்கூடாது. எதெல்லாம் ஏற்றுமதி பண்ணணுமோ, எதெல்லாம் ஃபாரினுக்கு வேணுமோ அதை ஃபுல்லாக நம்மளுக்கு வேண்டான்னு ஆக்கிடுவாங்க. ஆமாம் நாங்கள் நைட்டு சாப்பிட மாட்டோம், சாதம் சாப்பிட மாட்டோம். 6 மணி 7 மணியோட க்ளோஸ். ஆமாம், மத்தியானம் மட்டும்தான் ரைஸ். மத்தியானம் ஒரு கூட்டு பொரியலோட சாம்பார், ரசம், மோர். தயிர் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க, டெய்லி தயிர் வேணும். சேலம் பக்கம் பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும், ஜல்ப்பு வந்துருன்றுவாங்க. தயிர் சாப்பிட்ணும். தயிர்னா அது வெண்ணெயாவோ மோராவோ தயிராவோ எடுத்துக்கணும். அதை நல்லா டைஜஸ்ட் பண்ணும் உங்களுக்கு.
தயிரில் வந்து தயிருக்கும் மோருக்கும் ஒரே pH வேல்யூ தான். ஆனால் நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீரை சுருக்கி குடிக்கணும், நெய்யை பெருக்கி சாப்பிட்ணும், நெய்யை உருக்கி சாப்பிட்ணும், மோரை பெருக்கி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. அதாவது தயிரை பெருக்கி எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ சாப்பிட்லாம், எவ்வளோ நேரம் வரணும்னு சாப்பிட்லாம். இப்போ வந்து தயிர்னு வச்சுக்கோங்க, ராத்திரி 6 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இருட்டிடுச்சுன்னா தயிர் எடுத்துக்கக்கூடாது. இலைக்கறி, தயிர், நெல்லிக்காய், மாப்பண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, கீரை, இது எல்லாமே நைட் சாப்பிடக்கூடாது. நைட்டு என்னென்ன சாப்பிடணுமோ ஜீரணிக்கிறது மட்டும்தான் சாப்பிட முடியும். இப்போ கீரை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருங்கைக்கீரை 14 மணி நேரம் ஆகும் செரிக்கிறதுக்கு. அதனால தான் மத்தியானம் மட்டும் சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை நம்மலாம் எல்லாத்தையும் இது பண்ணி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரையாக ரோஸ் மாதிரி பண்ணுறாங்க. அப்படி சாப்பிடக்கூடாது. முருங்கைக்கீரை நல்லா உருவிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி உரைச்சி வெல்லம் போட்டுறணும். அதை வேக வச்சுட்டு அந்த தண்ணி இருத்துட்டு திருப்பி அதை நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிடணும். அதில் உள்ள அந்த உஷ்ண வாயு பித்தம்லாம் எடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம அதை சாப்பிட்டோம்னா அப்போ ஹீமோக்ளோபின் ஏறும். வெறும்னே சாப்பிடும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா தண்ணி சாறு வச்சு சாப்பிடுவோம். அந்த தண்ணி சாறு கீரைச்சாறுன்னு சொல்கிறது. அதில் வந்து முருங்கைக்கீரையை உருவிட்டு அந்த ஈர்க்கு யூஸ் பண்ணணும். 3 ஈர்க்கு தான் போடுவோம். 3 ஈர்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்று வேம்போட ஈர்க்கு, முருங்கைக்கீரையோட ஈர்க்கு, கருவேப்பிலையோட ஈர்க்கு. இந்த 3 ஈர்க்கு தான் ஈர்க்கில் யூஸ் பண்ணலாம். அப்போ அந்த ஈர்க்கில் வந்து முருங்கைக்கீரை வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஈர்க்கோட போட்டிங்க அப்படின்னா அதுவும் நமக்கு நல்லதை கொடுக்கும். இப்போ முட்டி வலி போகிறதுக்கு சொல்லியாச்சு, எண்ணெய் கொப்பளிக்கணும், காலையில் தேங்காய் சாப்பிட்ணும். இல்லை நான் எனக்கு முட்டியெல்லாம் வலிக்கலை ஆனால் பரவாயில்லையா அப்படின்னா தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் காலையில் தேங்காவும் இல்லை எனக்கு ஃபில்லிங்காக இருக்காது அப்படின்னு நினைப்போம். வயிறு அடைஞ்ச மாதிரி தெரியாது, ஆனால் உங்களுக்கு பசிக்காது. கரெக்டாக 12 மணிக்கு மேலே தான் பசிக்கும். நீங்கள் அதை வந்து கொஞ்ச நாள் சாப்பிட்டு பார்க்கலாம். வேறு யாருக்கும் கூட சொல்லலாம், சஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் நம்மளை கெடுக்கிறவங்கள்ட்ட போய் சொல்ல வேண்டாம். இதை போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்றவங்கள்ட்ட பேசவே கூடாது, தள்ளிடணும். நான் வந்த புதுசில் மன்றத்தில் வந்த புதுசில் எல்லார்ட்டையும் போய் எல்லாம் சொல்லி வாங்க நீங்கள் அதை பண்ணுங்கள் இது பண்ணுங்கலாம் சொல்லுவேன். அவங்க உனக்கென்ன, அதாவது வள்ளலார் காலத்திலே நீ வந்து தியானம் பண்ணால் சோறு போடுவியா அப்படின்னு கேட்டதுனால ஆரம்பித்ததான் அன்னதானமே வடலூர். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அப்படி சோறு போட்டணும்லாம் அவருக்கு நினப்பு இல்லை. சோறு போட்டால் அப்போ வந்துடுவியா அப்படின்னு. அப்போ மகர்ஷி அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஜென்ரேஷன் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ மகர்ஷிட்டு கேட்கும்போது அன்னதானம் போட்டு தயவு செஞ்சு எல்லாரையும் நீ கோலையாக்கி சோம்பேறியாக்கி எல்லாம் பண்ணிடாத, அவன் சம்பாரித்து சாப்பிடட்டும், அன்னதானம் மட்டும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க மகர்ஷி பீரியடில். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ள ஆள்கள்கிட்ட நம்ம பழகக்கூடாது. நம்மளோட வேவ்லென்த்தில் நம்மளோட இதில் இருக்கவங்கள்ட்ட தான் பண்ணுவோம். உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு. யாரெல்லாம் நல்ல இடத்துக்கு இருக்காங்களோ அவங்கள்ட்ட. இன்றைக்கி வந்து 2ஆம் தேதி என்னோடய ஸ்டூடெண்ட்டை வந்து காலையில் இது பண்ணேன், உனக்கு வேலையே இல்லை மேடம், நீங்கள் வந்து இப்படி தான் போய்கிட்டே இருப்பீங்க எங்கேயாவது, இன்னைக்கு சனிக்கிழமை நல்லா சரி லீவ் நாள் தானே நல்லா தூங்கலாம்ல, காலையிலே கிளம்பிட்டு அதை பண்ணி இதை பண்ணின்னு எனக்கு வேறு மெசேஜ் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொண்டதை காட்சி கண்டதை கண்டதை காட்சி கொண்டதை கோலம். நமக்கு வந்து இப்படி தான் வாழணுங்கிற வாழ்க்கை. நான் வந்து எனக்கு வந்து காலேஜில் எடுக்கிறத விட மன்றத்துக்கு கூப்பிட்டாரு ரெட்ட சந்தோஷம். ஐயோ நம்ம போகிறோம், நம்ம பேச்சை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவேன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் இப்போ வந்து அங்கே சுற்றிட்டு இருக்காங்க, இங்கே சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துலையும் பார்க்குறேன் அமாவாசைக்கு தரலாம் தர்ப்பணம் கொடுத்துட்டே இருக்காங்க. ரெகுலராக அவங்க அம்மா அப்பாவுக்கு சோறு போட்டிருப்பாங்களா, யார்கிட்ட போய் கேட்க முடியுமா? அவங்க சோறு போட்டிருப்பாங்களா, படத்துக்கு வச்சு இப்படி பூஜை பண்ணுறீங்களே, இங்கே போய் கொடுக்குறீங்களேன்னு. அதாவது பிண்டம் கொடுக்கணும், அந்த இது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஓகே, நினைந்து பார்க்குறதெல்லாம் ஓகே. ஆனால் இருக்கும்போது செஞ்சாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இந்த இந்த எல்லா அமாவாசையுமே கொடுக்கலாம் தர்ப்பணம், இன்றைக்கி தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. ஒரு காகத்துக்கு சாப்பாடு வச்சா போதும், சும்மா அரிசியையும் எல்லையும் எடுத்து நீங்கள் ஒரு மரத்தடியில் தண்ணியை விட்டாலே போதும், அது அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவும் பண்ணும்போது ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பாதி பேர் அவன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அதான் 3 அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. இந்த 3 அமாவாசையில் எல்லா அமாவாசையிலையும் கொடுத்த இந்த 3 முக்கியம் இல்லை. விட்டு போனால் கொடுக்கலாம், விட்டு போனால் கொடுக்கலான்னு சொல்லிடுறாங்கல்ல. இவனுக்கு என்ன நடப்புன்னா நம்ம எதெல்லாம் விட்டோன்னு தெரியலையே, அதனால மொத்தமாக போய் இன்னைக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு பார்த்துட்டே வந்தேன். சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாளாவது வேற எதுவும் பண்ணாமல் இந்த ஒரு நோக்கத்துலையாவது இருக்காங்கல்ல, அம்மா அப்பாவுக்கு செய்யாமல் விட்டதை நம்ம போய் செய்கிறோன்னா அது செய்கிறாங்களேன்னு நினச்சிட்டே வந்துட்டேன். அப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் என்னென்னத்தையெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். நம்மளை பார்த்து மற்றவங்க வந்து திருந்தணும். நம்ம வந்து யாரையும் பார்த்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு வரும்போது என்ன அதை தான் சொன்னாங்க, தன்னைத்தானே திருத்திக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம், யாரையும் திருத்துறதுக்கு நம்ம வரலை. நம்ம ஃபஸ்ட்டு திருந்திருக்கோமா, நம்ம எல்லாம் கரெக்டாக
நம்ம ஃபஸ்ட்டு திருந்திருக்கோமான்னு பார்ப்போம். அடுத்தவங்கள நான் காலேஜில் கிளாஸ் எடுக்கும்போது மொபைலை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கிளாஸை கவனிடா எழுதுடானால என்ன சொல்கிறீங்க, நான் என்ன பார்த்தேன் தெரியுமா உங்களுக்கு அப்படி தான் கேட்பான். டேய் பாத்தியடா அதனால தான்டா நான் சொன்னேன் அப்படின்னா, நான் டைம் தான் பார்த்தேன். ஒருத்தன் இப்படி எடுத்து இந்த டைம் பார்க்கறது 11:36, ஒரு செகண்ட் கூட ஆகலை. நீ ஒரு செகண்ட் இல்லை, நீ அதில் 2 நிமிஷமாக இருக்க. நான் உன்னை 2 நிமிஷமாக கவனிச்சுட்டு வந்து தான் சொல்கிறேன். நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும். நீ போய் வாட்ஸ்அப்பெல்லாம் இப்போ பார்க்காத, ஒன்றும் குடிமொழி போயிடாது. நீ எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கட்டி வச்சுட்டு இங்கே என்னன்னு கவனி அப்படின்றது. ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது நமக்கு தெரியணும். எதுவுமே இல்லாமல் படிக்கிறது, ராமாயணம், இடிக்கிறது, பெருமா கோயில்னா சுத்தமாக வேஸ்ட். மன்றத்துக்கு வந்துட்டோம், ஓகே வந்துட்டோம், வந்துட்டுருக்கோம், இருக்கிறோங்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஆனால் பண்ணுறதில்ல, தியானம் பண்ணுவேன் ஆனால் ஒன்றும் கிடைக்கலங்க, போகிறேன் அங்கே கூப்பிட்றாங்கன்ட்டு போகிறேன் அப்படின்னா உனக்கு அழைப்பு இருக்குல்ல, மகர்ஷி கூப்பிட்ருக்காங்கல்ல. எத்தனை பேருக்கு வந்து இந்த பாக்கியம் கிடைக்காம இருக்கு, நமக்கு இது கிடச்சிருக்குல்ல. இந்த வாழுங்காலத்தில் வாழ்ந்து உங்களுக்கு பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, நல்லதுன்னா என்ன, கெட்டதுன்னா என்ன, நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். ஏதாவது ஒரு சித்தர் பாட்டை எடுத்து நீங்கள் போட்டு கேட்டுக்கிட்டே இருங்களேன், படிக்கக்கூட வேண்டாம், கேட்டுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு எல்லா அர்த்தமும் புரியும். அதை சொல்லி கொடுத்தது யார்? மகர்ஷி. இப்படி தான் சாப்பிட்ணும், இப்படி நீ இருக்கணும், இவ்வளோ நீ ஹெல்ப் பண்ணணும். ஒரு ஃப்ரெண்டை எடுக்கிறதுக்கு கூட சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டுன்னு நீங்கள் அவங்கள நினச்சிங்கன்னா ஒரு குற்றவாளியாக நீங்கள் நிறுத்தி பாருங்கள், அவங்களுக்கு எல்லா குவாலிட்டிஸும் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள ஃப்ரெண்டாக இருங்க. நம்ம போய் வழியக்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், அவன் என்னை எடுத்துக்கிட்டு போயிட்டான், அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான்னு நம்ம சொல்லணும். நீங்கள் வந்து உங்கள் லெவலில் இருங்க, யார்ட்டையும் எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம், எதுவுமே பெருசாக செய்தியை சொல்லிக்க வேண்டாம். நான்லாம் பயங்கர ஓட்டவா, எல்லாத்தையும் வளருவேன். இப்போ தான் என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ பேச வேண்டாம், எந்த இடத்துல பேசணுங்கிறத நீ தெரிஞ்சு பேசினா போதும். ஏன்னா அதுக்கு வந்து இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட், ஆம்பிவர்ட்னு சொல்லுவாங்க. இன்ட்ரோவர்ட்னா யார்கிட்டையும் எதுவுமே பேச மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு பாதி கதையை பிடுங்கணும். என் தம்பி எல்லாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தானா எந்த விஷயமும் யாருக்கும் சொல்லவே மாட்டான், அவன் பாட்டுக்கு இருப்பான். தம்பி அங்கே என்ன நடந்துச்சுப்பா, இது என்ன நடந்துச்சுன்னு. நான் எங்கள் அப்பாட்ட எப்படி சொல்லுவேன்னா, இந்த செருப்பை இங்கே கலட்டி போட்டதுலேருந்து திருப்பி போய் வீட்டில் செருப்பை போடுற வரைக்கும் மொத்தமாக ஒப்பிப்பேன். அதில் புண்ணியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஞாபக சக்தி வளரும். நம்ம கோர்வையாக சொல்லுவோம்ல, அது நல்ல கதை சொல்லுவோம்ல, அப்போ கோர்வையாக சொல்லும்போது ஓஹோ அப்படின்னு நம்மளை நினைப்பாங்க. நிறைய விஷயம் சொல்லக்கூடாது இந்த சென்ஸ் நான் தப்பாக சொல்லித்தரல. நீங்கள் போயிட்டு நீங்கள் உங்களை பார்த்து திருந்தணுமே தவிர நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, இந்த இவ்வளோ விஷயம் தேவையில்லை. நம்மளை பார்த்து பேசணும். அதே மாதிரி நான் வந்து பேச ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஸ்பீடாக பேசிகிட்டே இருப்பேன். இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். எங்கள் தாத்தா கூப்பிடுவாங்க. எங்கள் தாத்தா வந்து நல்லா, அதாவது 3வது வரைக்கும் தான் படித்தாங்க. வள்ளலார் பாட்டு ஃபுல்லாக பாடுவாங்க. விவேக சிந்தாமணின்னு இருக்கும். சிவக சிந்தாமணி நம்ம படித்தது. விவேக சிந்தாமணின்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் உள்ள பாட்டெல்லாம் சொல்லுவாங்க. எல்லா சித்தர் பாட்டையும் அப்படியே ராகமாக பாடுவாங்க. அவங்க டைலர், அவங்க தொழில். அதனால் தைக்கும்போது அதை பாடிக்கிட்டே தைக்கும்போது உங்களுக்கு வந்து களைப்பு தெரியாது. அதனால் அவங்க பாடுவாங்க. இங்கே வா அப்படின்னாங்க. நான் போனேன். இப்படி கடலாம் பேசக்கூடாது. நெருப்பொறி ராமகிருஷ்ண ஐயர் மாதிரி. எங்கள் ஊரில் அவர் பேர் நெருப்பு பொறி ராமகிருஷ்ண ஐயர்னு திறந்தாராம். ஏன்னா சடன்னு பொரியிற மாதிரி பேசுவாராம். அது மாதிரி பேசினா எவனுக்காவது ஏதாவது புரியுமா, நீ பேசாத, அப்படி கம்மியாக கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருவா, அது போதும் அப்படிம்பாங்க. எங்கள் அப்பா வந்து அதே மாதிரி தான், ரொம்ப ஸ்பீடாக பேச மாட்டாங்க, ஆனால் நிறைய விஷயம் பேசிகிட்டே இருப்பாங்க. என் தம்பி சொல்லுவோம், இவருக்கு வேலையே இல்லை, எல்லாத்தையும் பேசிகிட்டே இருப்பார், யாரும் இவர் கேட்குறா அப்படின்னு. அப்போ கேட்குறவங்கள்ட்ட நம்ம எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துக்கிட்ட சொன்னால் போதும். இப்போ ஜெயின் யூனிவர்சிட்டியில் எல்லாரையும் சேர்க்க சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு என்ன வேலை? ஜெயின் யூனிவர்சிட்டியில் வந்து டிப்ளமோ கோர்ஸ் நாங்கள் தரோம், 2000 ரூபாய்க்கு தரோம். இப்படி தானே சார் விளம்பரப்படுத்திகிட்டே இருக்கோம். 2000 ரூபாய்க்கு தரோம், நீங்கள் வாங்க, உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிளாஸு, அப்பர் லைன்லேயே கிளாஸு, பொன்லைனில் கிளாஸு, நீங்கள் இங்கேயே படிக்கலாம், எங்கேயுமே போக வேண்டாம், உங்களுக்கு நாங்களே எல்லாம் எழுதி தரோம். அப்புறம் என்ன இருக்கும் அதில் யோசிச்சு பாருங்க. நான் வந்து மன்றத்துக்கு வந்து சேர் தூக்கி போட்டு மன்றத்தை கூட்டி பாய் விரித்து அதுக்கப்புறம் நான் எக்ஸசைஸ் கற்றுட்டு நான் வந்து வந்த புதுசில் எல்லாம் பார்த்திங்கன்னா தியானத்தை கொடுத்துருவாங்க. அப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண வைப்பாங்க. நானாக எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு அகத்தாய்வுனா ஒரு தடவை மட்டும் நான் அட்டன் பண்ண மாட்டேன். 1ஆம் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை, அதுக்கப்புறம் பிரம்மஞானம், அதுக்கப்புறம் ஆசிரியர் பயிற்சி. ஒரு தடவை பேராசிரியர் வரும்போது மறுபயிற்சி 25 ரூபா ஃபீஸு, 10 ரூபா மறுபயிற்சி, 25 ரூபா ஃபீஸு, 10 ரூபா மறுபயிற்சி. 10 ரூபா அப்போ பெரிய காசு தான். ஆனாலும் 10 ரூபாய்க்காக போய் திருப்பி அதை உட்காந்து கேட்குறது.
10 ரூபா பெருசு இல்லை. ஒருத்தவங்க வந்து நானும் சாம்பார் வைக்கிறேன், பருப்பு காய்கறி கொடுத்தா நீங்களும் சாம்பார் வைக்கிறீங்க, 2 சாம்பார் ஒன்றாவா இருக்குது? கை மாறும்ல, டேஸ்ட்டு டிஃபர் ஆகும்ல. அப்போ நான் என்ன மாதிரி இதில் ஒரு மாதிரி நடத்துவேன், இன்னொரு பேராசிரியர் ஒரு மாதிரி நடத்துவான். அப்போ அவங்க என்ன புதுசாக சொல்கிறாங்க, நமக்கு ஒரு தேடல் இருக்கணும். அப்படி தேடணுன்னா தான் நமக்கு அதை பற்றி தெரியும். ஒன்றுமே இல்லாமல் புதுசாக ஒருத்தவங்கள்ட்ட போய் வச்சு திணிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, டிகிரிக்காக வான்னா எத்தனை பேர் வருவாங்க? எல்லாரும் அருள்நிதி அப்படின்னோடனே அவங்க என்ன இருந்துச்சுங்க, ஒரே ஆகாயசுர பட்டம் போல இருக்காது, அள்ளி கொடுக்கலாம் போல இருக்கு, நமக்கு கிடச்சிருக்கு அருள்நிதின்னு. அது என்ன தவச்செல்வர்னு சொல்கிறாங்க, பெரிய பட்டம் போல இருக்கு அப்படின்னு வச்சுருக்காங்க. அது வந்து எல்லாம் கிடச்சிருக்கு. நிதியில் வந்து நவநிதின்னு சொல்லுவாங்க, பத்மநிதி, சங்கநிதி, பதுமநிதிலாம் இருக்குது. அதில் மனுஷி இவ்வளவையும் தேடி அருள்நிதின்னு கொடுத்துருக்காங்க. அருளில் வந்து உன்ட்ட நிதி இருக்குது, இந்த நிதி அல்ல குறையாது, நீ எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த அருள்நிதி வர்றதுக்கு நீங்கள் சின்னதுலேருந்து வந்திருந்தா, சின்னதுலேருந்து இந்த சென்ஸ் ஆரம்பத்துலேருந்து வந்து எல்லாத்தையும் கற்றுட்டா இங்கே இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம போகணுங்கிறதே தெரியும். எதுவுமே இல்லாமல் புதுசாக பிடிச்சி வந்து எம்ஏ யோகாவில் போடு, எம்எஸ்சி யோகாவில் போடுன்னு வெளியில் போய் சொல்லிடாதீங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வந்தோடனையும் டிகிரி கிடச்சிருச்சு, மேடம் நான் முடிச்சிட்டேன், உங்கள் காலேஜில் ஏதாவது வேலை இருக்கா சொல்லுங்கள். எப்போ உள்ளவங்களுக்கே இங்கே வேலை இல்லை, உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறது? இல்லை எஸ்ஆர்எம் சிலபஸ் வந்து யூஜிசி நெட் எழுதுறதுக்கெல்லாம் சரியாக இருக்கான், அப்போ நான் அதில் போட்டுக்கவா? வாழ்க்கை கல்வி இது, நீங்கள் உங்களோட வேல்யூஸ் தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு சம்பாதிக்கணும்னு வந்தால் தயவு செஞ்சு வராதிங்க. நீங்கள் படிங்க, யோகாவை போய் 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை எத்தி வைங்க, அது ஓகே. நான் வந்து இதை படித்து காசாக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கு இது இல்லை, வராதிங்க. நம்ம காசாக்கணும்னா அதுக்கு எவ்வளவோ வழி இருக்குது. வள்ளலார்கிட்ட வந்து ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு குறிப்பிட்ட மூலிகையெல்லாம் போட்டு அதை தங்கமாக்குனார். எப்போ இதை நீ செய்ய அப்படின்னோடனே அவன் தங்கமாக்கி விற்றுக்கிட்டு இருந்தான். அவன் வயிற்று பழப்புக்கு அதை சொல்லி கொடுத்தாரு. நம்ம இதில் எப்படியுமே என்ன பண்ணுவோம், நண்டு கதை மாதிரி பக்கத்தில் ஒருத்தன் இருந்தான், இன்னும் இவன் மட்டும் விற்றுக்கிட்டே இருக்கான், சாமியார்கிட்ட போய் சொல்லி நமக்கு கிடைக்கலையேன்ட்டு அவன் போய், சாமி எனக்கு வந்து அந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க, வறுமையில் இருக்கேன்னா பரவாயில்ல, என் 8th வீட்டுக்காரனுக்கு சொல்லி கொடுத்தீங்க, அவன் பாட்டுக்கு தங்கமெல்லாம் விற்றுக்கிட்டே இருக்கான், எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னோடனே சரிப்பா அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு அந்த வித்தையை அவன்கிட்ட வாங்கிட்டார். ஏன்னா அவன் காசாக்கிட்டே இருக்கான், இவன் வயிற்றறிஞ்சிட்டு உட்காந்துருக்கான், அவனை நல்லா இருக்க மாட்டான், இவனும் நல்லா இருக்க மாட்டான். அந்த மாதிரி கெடுக்கிற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளை பார்த்துக்கிறதுக்கு, நம்மளை திருத்திக்கிறதுக்கு வந்திருக்கோம். திருத்தக்கூடியவற்றை திருத்தும் மனோதைரியத்தையும், திருத்த முடியாதவற்றை ஏற்றுக்கொள்ளும் மனோ பக்குவத்தையும், இவற்றிற்கு இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை எனக்கு தந்தருள்வாயாக இறைநிலையேன்னு கேட்கணும். இது ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்போட டிரான்ஸ்லேஷன். நம்ம போய் எல்லாரையும் திருத்த போகிறோமா? முடியாது. இல்லை யாரையும் திருத்த முடியாதுன்னு நம்ம விட்டுற முடியுமா? முடியாது. அப்போ இது ரெண்டில் யாரை திருத்தணும், யாரை திருத்த முடியாதுன்னு நமக்கு ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கு யார் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும்? இறைநிலை தான் கொடுக்கணும். பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டணும் எல்லாமே, அதுவும் சக்தி களத்தில் வேண்டணும். கோயிலில் போய் வேண்டக்கூடாது. கோயிலில் போய் சாமியை பார்த்துட்டு எனர்ஜியை எடுத்துக்கிட்டு வந்துடணும். நம்ம தவத்தில் உட்கார்ந்துருக்கும்போது சக்தி களம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து பேரியக்க மண்டலம். அதில் தான் எல்லா எனர்ஜி, 2 எனர்ஜி தான், ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்னொன்று கைனட்டிக் எனர்ஜி. எது இயங்காமல் இருக்கோ அதெல்லாம் சிவம், எது இயங்கிக்கிட்டே இருக்கோ அது ஃபுல்லாக சக்தி. இயங்குறது ஃபுல்லாக சக்தி சிவம், இயங்காதது ஃபுல்லாக சதாசிவம். அப்போ சக்தி சிவம்ங்கிறது எது? பேரியக்க மண்டலம். அதில் இருக்கும்போது உங்களுக்கு தவம் வரலைன்னாலும் மகிழ்ச்சி கையை பிடிச்சிட்டு சுற்றுற மாதிரி ஒரு பாவனை பண்ணிக்கணும். நம்ம எதுவும் சொல்லணுன்னாலும் அங்கே சொல்லிக்கணும், எனக்கு வந்து நான் உடல்நிலை நல்லா இருக்கணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், ஆயுசோடு இருக்கணும், எல்லாமே அங்கே தான் சொல்லணும். ஏன்னா நாராயணிய பட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் நாராயணியம்னு எழுதினார். அந்த நாராயணியம்ங்கிறது குருவாயூரப்பன் முன்னாடி எழுதின பாட்டு. அவர் என்ன கேட்டார் லாஸ்ட்டாக? ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம்னாரு. என்னடாத்துக்கிற ஆயில் கேட்குற, அப்புறம் ஆரோக்கியம் கேட்குற, ஐஸ்வர்யம் கேட்குறேன்னாரு. ஆயில நிறைய கொடுத்துருக்குற, ஐஸ்வர்யம் இல்லை, எந்த உனக்கு வந்து பணம் எதுவுமே இல்லை அப்படின்னா புண்ணியம் இல்லை. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வறுமையாகவே இருப்பீங்க. அப்போ ஆயில் இருந்தால் ஆரோக்கியம் இருக்கணும், ஆரோக்கியம் வந்து நல்ல உடம்பு இருக்கணும், ஐஸ்வர்யம் இருக்கணும். ஐஸ்வர்யம் மட்டும் இருந்து ஆரோக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. 100 ஏக்கருக்கு எனக்கு நெல்லாக விளையுது, ஆனால் நான் வந்து கோதுமையாக தான் திங்கணுங்கிறான் டாக்டர் அப்படின்னா, 100 ஏக்கருக்கு நெல் விளைஞ்சு ஒரு குடி சோறு கூட உங்களால் திங்க முடியாது, சுகரு டாக்டர் சாப்பிட வேணாங்கிறாருன்னா, அப்போ ஆரோக்கியம் இல்லாமல் இருந்து ஐஸ்வர்யம் மட்டும் இருந்தாலும் புண்ணியம் இல்லை. அப்போ ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதனால தான் மகர்ஷி என்ன சொல்லுவாங்க, உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம்னு சொல்லுவோம். இது ஒன்றுத்துக்கும் ஒரு மணி நேரம் பேசலாம். அப்போ இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு தான் நம்மளுக்கு வந்து சங்கல்பம் வச்சுருக்காங்க, நமக்கு வந்து அருட்காப்பெல்லாம் வச்சுருக்காங்க. சரி, டீ பிரேக் முடிஞ்சோன்னு பேசு.